வணக்கம், நான் ஜேவி லோகேஷ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம லேம்ப் ஸ்டாக்கை கற்றுக்க போகிறோம். லேம்ப் ஸ்டாக்னா என்னன்னா லினக்ஸ், அப்பாச்சி சர்வர், MySQL டேட்டாபேஸ் மற்றும் PHP இந்த 4 வெவ்வேறு டெக்னாலஜிஸை வச்சுக்கிட்டு ஒரு அப்ளிகேஷனை நம்மளால் ரன் பண்ண வைக்க முடியுமா அப்படிங்கிறது தான். ஸோ இதுக்கு நீங்கள் என்னென்னா லினக்ஸ் சர்வர் ஒன்று வச்சுக்கணும், அதில் அப்பாச்சி சர்வர் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணணும், அதை ஒரு வெப்பேஜ் காட்டுற மாதிரி கான்ஃபிகர் பண்ணணும், அப்புறமா MySQL டேட்டாபேஸ் இன்ஸ்டால் பண்ணணும், அதையும் கான்ஃபிகர் பண்ணணும், அப்புறம் PHP இன்ஸ்டால் பண்ணணும், அதுக்கப்புறமா PHPயும் MySQLம் இணைஞ்சு வேலை செய்யறதுக்கான கான்ஃபிகரேஷன்ஸ்லாம் நீங்கள் செய்யணும். இந்த மாதிரி பல கட்ட வேலைகள்லாம் இருக்குது. இந்த மாதிரி நிறைய குழப்பமான விஷயங்களை நம்ம முதல் தடவை சந்திக்கும் நிறைய பிரச்சனை இருக்கும். ஒரு டெவலப்பருக்கு ஓப்பனாக சொன்னோம்னா எனக்குமே நிறைய பிரச்சனை இருந்தது. ஆனால் அதெல்லாத்தையும் சரியாக நம்ம கற்றுக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு 1 hour வீடியோ இது. ஸோ இங்கே எப்படி நம்ம கற்றுக்க போகிறோம்னா, நான் ஒரு லினக்ஸ் சர்வரை கிரியேட் பண்ணுறதுலேருந்து ஃபைனலாக PHP MySQLக்கான ஒரு சின்ன ஸ்கிரிப்டை ரன் பண்ணுற வரைக்கும் நான் உங்களுக்கு முழுசாக சொல்லிக் கொடுக்க போகிறேன். அதில் என்னென்ன பேக்கேஜஸ் இன்ஸ்டால் பண்ணணும், என்னென்ன கான்ஃபிகரேஷன் பண்ணணும், எல்லாத்தையுமே நீங்கள் கற்றுக்க போகிறீங்க. ஸோ இது ரொம்பவே ஒரு கொஞ்சம் அட்வான்ஸ்டான டுட்டோரியல் தான். லினக்ஸ் படித்தவங்களுக்கு அடுத்த கட்டமாக இந்த ஒரு டுட்டோரியல் வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி லினக்ஸை நீங்கள் கற்றுக்கணும் அடிப்படைகள். அதுக்கான ஒரு வீடியோ நான் ஏற்கனவே வெளியிட்டுட்டேன். அந்த வீடியோவை தயவுசெய்து பார்த்துட்டு வாங்க. அதில் நிறைய விஷயங்கள் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். உதாரணத்துக்கு ஒரு விர்ச்சுவல் மிஷின்னா என்ன, அதை எப்படி உருவாக்குறது, அதுக்கு என்ன சாஃப்ட்வேர்லாம் தேவைப்படும், அண்ட் லினக்ஸோடைய பேசிக் கமெண்ட்ஸ் என்ன, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் அதில் கற்றுக்கலாம். அதெல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். இது என்னுடைய ஒரு சின்ன அறிவுரை. அண்ட் இதை நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னா சர்வர் டிப்ளாய்மெண்ட் பண்ணுறதுல ரொம்பவே உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜாக இருக்கும். நீங்கள் நிறைய விஷயங்கள் மேற்கொண்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு இது ஒரு முதல் படிக்கலாக இருக்கும். ஸோ மறக்காம இதை கற்றுக்கோங்க. இதை கற்றுக்கிறதால உங்களுக்கு நிறைய பலன்கள் இருக்கு ஜாப்ல. ஸோ வாங்க ஆரம்பிக்கலாம். ஸோ நீங்கள் கற்றுக்குங்க. பட் அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, எனக்கு இந்த சேனலுக்கு பெருசாக ஒன்றும் இன்கம் வர்றது கிடையாது. ஓப்பனாக சொல்லணும்னா யூடியூப்லேயும் பெருசாக ஒன்றும் இன்கம் வர்றது கிடையாது. நீங்கள் கொடுக்குற டொனேஷன்ஸ் மூலமாக தான் நான் கொஞ்சமாவது முன்னேறி வர முடியும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் உங்களால் டொனேஷன் பண்ணுங்கள். டொனேஷன் பண்ணுறதுக்கான ஜிபே QR கோட் இதில் டொனேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கான வீடியோஸ் கோர்சஸ் எதுவாக இருந்தாலும் நான் போடுறதுக்கு தயாராக இருக்கேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த சேனலுக்கு நான் கோர்சஸ் தயாரிச்சுக்கிட்டு இருக்கிறேன். ரியாக்ட் மற்றும் ஆங்குலர் கோர்சஸ் நான் ஏற்கனவே ரிலீஸ் பண்ணியிருக்கிறேன். அது உங்களுக்கு யூடமி பேஜில் கிடைக்கும். அதுக்கான லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் யூடியூப்பில் நீங்கள் இந்த இடத்துல டொனேஷன் பண்ணலாம். எப்படின்னா டேக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அது மூலமாகவும் நீங்கள் மணி சென்ட் பண்ணலாம். ஸோ ஏதாவது ஒரு விதத்தில் எனக்கு டொனேஷன் பண்ணிங்கன்னா ரொம்பவே உதவியாக இருக்கும். ஸோ இந்த சேனலில் நடத்தும் போது எனக்கும் ரொம்ப சிரமம் இல்லாமல் நடத்துகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஒரு உதவி மட்டும் செய்யுங்க. நன்றி. இப்போது நம்ம லினக்ஸ் விர்ச்சுவல் மிஷினை எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படின்றது தெரிஞ்சுக்க போகிறோம். நீங்கள் விர்ச்சுவல் மிஷினை உருவாக்கும் போது நீங்கள் ஒரு பேத் ஒன்று கொடுத்துருப்பீங்க. இந்த விர்ச்சுவல் மிஷினுடைய ஃபைல்ஸ் எல்லாம் எங்கே போய் ஸ்டோர் ஆகணும்னு சொல்லிட்டு அதுக்கான பேத் நான் இது தான் கொடுத்தேன். ஆக இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அது சம்மந்தப்பட்ட ஃபைல்ஸ் எல்லாம் இருக்கும். அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பெரிய ஃபைல் இருக்குது பாருங்கள், விர்ச்சுவல் டிஸ்க் இமேஜ் அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் நம்மளுடைய அந்த விர்ச்சுவல் மிஷினுடைய மொத்த தகவல். அதாவது இந்த ஓஎஸ்குள்ளே என்னென்னலாம் இருக்குது, என்ன ஒரு ஸ்டேட்டில் இருக்குது, இந்த மாதிரியான பல விஷயங்களை உள்ளே வச்சுருக்கோம். சரிங்களா? ஆக இதுதான் அது சம்மந்தப்பட்ட ஃபைல்ஸ். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த விர்ச்சுவல் மிஷினை டெலீட் பண்ண போகிறோம். டெலீட் பண்ண உடனே இங்கே என்னென்னலாம் நடக்குதுன்றதையும் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஆக விர்ச்சுவல் மிஷினை ரிமூவ் பண்ணுறது எப்படின்னா ரொம்பவே சுலபம். இங்கே நீங்கள் ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு ஏகப்பட்ட ஆப்ஷன் வரும். அதில் ரிமூவ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும் பாருங்கள். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே இங்கே பார்த்தீங்கன்னா 3 ஆப்ஷன் உங்களுக்கு கேட்கும். அதில் பார்த்தீங்கன்னா டெலீட் ஆல் ஃபைல்ஸ் அப்படின்றத கொடுத்தீங்கன்னா உங்களுடைய அந்த விர்ச்சுவல் மிஷினுக்கு சம்மந்தப்பட்ட எல்லா ஃபைல்ஸுமே அதை டெலீட் பண்ணிடும். ஒன்று கூட இருக்காது. சரிங்களா? அல்லது இங்கே மட்டும்தான் ரிமூவ் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஃபைல்ஸ் எல்லாம் அப்படியே இருக்கும் அந்த இடத்துல. ஆக அதுக்கு தான் நீங்கள் ரிமூவ் ஒன்லி கொடுப்பீங்க. கேன்சலுங்கிறது நீங்கள் வேணாம், கேன்சல் பண்ண வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ரிமூவ் பண்ண வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கேன்சல் கொடுப்பீங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த லினக்ஸ் விர்ச்சுவல் மிஷினுடைய மொத்த ஃபைல்ஸ் அண்ட் எதுவுமே இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறோன்னா அப்போது டெலீட் ஆல் ஃபைல்ஸை கொடுக்கணும். ஆக நான் இங்கே இதை கொடுக்குறேன். இதை கொடுத்த உடனே
இங்கே பார்த்தீங்கன்னா போயிடும், ஒன்றுமே இருக்காது. அதோட இங்கேயும் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோல்டரில் வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே இருக்காது, ஃபோல்டர் இஸ் எம்ப்டி. ஸோ நம்ம வந்துட்டு இந்த ஃபோல்டரையே டெலீட் பண்ணிடலாம், இதுக்கு மேலே இதில் எதுவும் இல்லைன்னா. ஓகே சரி, இப்போது நம்ம வந்து ஒரு விர்ச்சுவல் மிஷினை வந்து டெலீட் பண்ணுறது எப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். புது விர்ச்சுவல் மிஷினை உருவாக்க போகிறேன். ஆக இங்கே நியூன்ற இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுறேன். இங்கே விர்ச்சுவல் மிஷினுடைய பெயராக நான் வந்து லினக்ஸ் பிஎம் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். அப்புறம் ஃபோல்டர் வந்து நான் வந்து இந்த ஒரு பேத்தை தான் தேர்ந்தெடுத்துக்க போகிறேன். ஆக செலக்ட் ஃபோல்டர் கொடுத்துட்டேன். அப்புறம் இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கொடுக்கலாம். இங்கே வந்து ரேம் வந்து 1 GB இருக்குது, அப்புறம் ப்ராசஸர் 1 இருக்குது. நெக்ஸ்ட் கொடுக்குறேன். விர்ச்சுவல் ஹார்ட் டிஸ்கோடைய சைஸ் வந்து நான் 10 GB வச்சுக்கிறேன். அப்புறம் நெக்ஸ்ட் கொடுக்குறேன். இதுதான் விர்ச்சுவல் மிஷின், அதோடைய தகவல் எல்லாம் என்ன அப்படின்றத பார்த்துக்க முடியும். ஃபினிஷ் கொடுக்குறேன். விர்ச்சுவல் மிஷின் உருவாக்கப்பட்டுடுச்சு. இப்போ நான் இதை வந்து ஸ்டார்ட் கொடுக்க போகிறேன். நார்மல் ஸ்டார்ட் தான் கொடுக்க போகிறேன். ரைட் கிளிக் பண்ணி நார்மல் ஸ்டார்ட் கொடுத்த உடனே பவர் அப் ஆகுது. ஸோ விண்டோ வந்துடுச்சு. இந்த தடவை பார்த்தீங்கன்னா விர்ச்சுவல் மிஷின் வந்து பூட் ஆகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த மாதிரி எரர் வரும். ஏன்னா நம்ம வந்து இதுக்கான ஓஎஸ் இமேஜ் ஃபைல் வந்து கொடுக்கணும். அது வந்து ஏற்கனவே நான் வந்து இந்த ஃபோல்டரில் இந்த பாத்தில் வச்சுருக்கேன். நீங்களே செலக்ட் பண்ணிக்கலாம் இதை. ஆக இதை கொடுத்துட்டு செலக்ட் பண்ணிவிட்டு மவுண்ட் அண்ட் ரீட்ரை பூட் கொடுக்குறேன். இன்ஸ்டால் சென்டோஎஸ் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிட்டு என்டர் கொடுங்க. லோட் ஆகும், கொஞ்சம் அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா இங்கே விண்டோவில் உங்களுக்கு வந்து என்ன ஸ்க்ரீன் வந்திருக்கு பார்த்தீங்கன்னா வெல்கம் ஸ்க்ரீன் வந்திருக்கு. சென்டோஎஸ் உடைய 7 வெல்கம் ஸ்க்ரீன். இதில் வந்து இங்கிலீஷ் அப்படின்ற லாங்குவேஜ் வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். அப்புறம் கண்டினியூ கொடுங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கான்ஃபிகரேஷன்ஸ் என்னென்னலாம் நம்ம வந்து பொருத்த போகிறோம் அப்படின்ட்டு. இதில் வந்து இன்ஸ்டாலேஷன் சோர்ஸ் வந்து லோக்கல் மீடியா தான் இருக்குது. அதில் சாஃப்ட்வேர் செலெக்ஷன் ஒன்று இருக்குல்ல, அந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த தடவை வந்து நீங்கள் மினிமல் இன்ஸ்டால் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. டன் கொடுத்துருங்க. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து யூசர் இன்டர்ஃபேஸ்லாம் கொடுக்காது, கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ்லாம் இருக்காது. வெறும் கமாண்ட் லைனில் தான் நீங்கள் பயன்படுத்திக்கணும். அண்ட் சாஃப்ட்வேர்ஸும் உங்களுக்கு கம்மியாக தான் இருக்கும் உள்ள. ஓகேங்களா? அதனால தான் இது வந்து மினிமல் இன்ஸ்டால். ஒருவேளை உங்களுக்கு கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் வேணும்னு அப்படின்னா சர்வர் வித் GUI அப்படின்றத கொடுத்துருங்க இந்த ஆப்ஷன். ஆனால் இப்போதைக்கு வந்து நம்ம லினக்ஸ் சர்வரை வந்து கமாண்ட் லைனில் தான் பயன்படுத்த போகிறோன்றதால இதை கொடுத்துக்கிறேன். ஆக மினிமல் இன்ஸ்டால் செலக்ட் பண்ணிவிட்டு டன் கொடுத்துட்றேன். அடுத்து இன்ஸ்டாலேஷன் டெஸ்டினேஷன், அது வந்து நம்ம கொடுத்த இந்த 10 GB ஹார்ட் டிஸ்க் தான். ஆக இதையும் வந்து டன் கொடுத்துருங்க. அடுத்து நெட்வொர்க் அண்ட் ஹோஸ்ட் நேம் அதை செலக்ட் பண்ணுங்கள். அதில் வந்து பார்த்திங்கன்னா நெட்வொர்க் வந்து ENPOS3ன்னு இருக்கும். இதுதான் இன்டர்ஃபேஸ், நெட்வொர்க் இன்டர்ஃபேஸோடைய பெயர். அதை வந்து நீங்கள் ஆன் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி செலக்ட் பண்ணி. அப்புறம் இங்கே டன் கொடுத்துருங்க. அவ்வளோதான். இப்போ அதுவும் கனெக்டட் ஆகிடுச்சு. இப்போ பிகின் இன்ஸ்டாலேஷன் கொடுங்க. இப்போ இன்ஸ்டாலேஷன் கீழே நடந்துக்கிட்டு இருக்கோம். அந்த நேரத்துலேயே வந்து மேலே இங்கே ரூட் அக்கௌண்ட்டோடைய பாஸ்வேர்டை வந்து நீங்கள் செட் பண்ணலாம். ஆக நான் வந்து ஒரு பாஸ்வேர்டை வந்து செட் பண்ணிக்கிறேன். ஓகே, செட் பண்ணிவிட்டேன். 2 வாட்டி அதை கொடுக்கணும். கொடுத்துட்டு டன் கொடுத்துருங்க. அப்புறம் யூசர் க்ரியேஷன், நீங்களே வந்து ஏதாவது ஒரு யூசரை வந்து எக்ஸ்ட்ராவாக உருவாக்க போகிறீங்க இந்த ஒரு மிஷினுக்கு அப்படின்னா அதை கொடுத்துக்கலாம். நான் வந்து JV லோகேஷ் அப்படின்ற ஒரு யூசரை கொடுத்துட்றேன். அதுக்கான பாஸ்வேர்டையும் வந்து கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு டன் கொடுக்குறேன். அவ்வளோதான், அந்த யூசரும் க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லினக்ஸ் OSக்கு சம்மந்தப்பட்ட பேக்கேஜஸ் எல்லாத்தையும் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த விசார்ட். அது வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் காத்திருக்கணும். இப்போ OS வந்து இன்ஸ்டால் ஆகி முடிஞ்சிருச்சு. இங்கே ரீபூட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு தெரியும். இங்கே சின்னதாக ஸ்க்ரீன் இடிச்சுக்கிட்டு இருக்கிறதால உங்களுக்கு தெரியல. அந்த பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ரீஸ்டார்ட் ஆனது நடக்கும். பார்த்தீங்கன்னா ரீஸ்டார்ட் நடக்குது. இதில் வந்து CentOS லினக்ஸ்ன்றதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா லாகின் கேட்குது.
இந்த தடவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ்லாம் வராது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா லோக்கலோஸ்ட் லாகின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தான் கேட்கும். இதில் வந்து நீங்கள் உங்கள் அக்கௌண்ட் என்னவோ அதை லாகின் பண்ணிக்கலாம். நான் ரூட் அக்கௌண்ட்டில் லாகின் பண்ணுறதால ரூட்டுன்னு கொடுக்குறேன். அப்புறம் பாஸ்வேர்டு என்னவோ அதை நீங்கள் கொடுக்கணும். என்ன நீங்கள் என்டர் பண்ணிங்களோ அந்த பாஸ்வேர்டை கொடுங்க. லாகின் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா இது லாகின் ஆயிடுச்சு. நம்மளுக்கு இப்போ முக்கியமாக என்ன தேவைன்னா நம்மளுடைய நெட்வொர்க் ஐபி என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஏன்னா நம்ம இந்த ஒரு விர்ச்சுவல் மிஷினுடைய இன்டர்ஃபேஸில் வந்து நம்ம லாகின் பண்ண போகிறதில்ல. நம்ம வந்து நம்மளுடைய கம்ப்யூட்டரில், அதாவது உங்களுடைய விண்டோஸ்லேருந்து இந்த மிஷினுக்கு கனெக்ட் பண்ண போகிறதால நம்மளுக்கு ஐபி என்னன்னு தெரியணும். சரிங்களா? அதனால் வந்து IPA அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு கமாண்ட் என்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஐபி என்ன அப்படின்னு தெரியும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐபி வந்து 10.0.2.5 அப்படின்னு சொல்லிட்டு என்னமோ இருக்குது. பட் இந்த மாதிரி ஐபி நம்மளுக்கு வந்து இருக்கக்கூடாது. நம்மளுடைய லோக்கல் ஐபி வந்து 192ல் ஆரம்பிக்கும். அப்போ இது வந்து வேறு ஒரு அடாப்டரில் கனெக்ட் ஆகிருக்குன்னு அர்த்தம். நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த அடாப்டரை வந்து கனெக்ட் பண்ணிவிட்டு சரி பண்ணிவிட்டு நம்ம திரும்பவும் வந்து இந்த மெஷினில் ஐபி என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். அதனால் நம்ம என்ன பண்ணிக்க போகிறோம், இந்த விண்டோவை வந்து அப்படியே பவர் ஆஃப் பண்ணிக்கலாம். பவர் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த செட்டிங்ஸ் வாங்க, விஷுவல் மிஷினுடைய செட்டிங்ஸ், அதில் வந்து நெட்வொர்க் அப்படின்ற டேப் செலக்ட் பண்ணிக்கிட்டோங்க. இதில் வந்து அட்டாச் டு அப்படின்னு இருக்கு இல்லையா, அது வந்து நேட்டுன்னு இருக்குது. அதுக்கு பதில் அதை வந்து பிரிட்ஜ் அடாப்டர்னு வச்சுக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கம்ப்யூட்டருடைய நெட்வொர்க்கோட கனெக்ட் ஆகிடும் இப்போது. சரிங்களா? இப்போது ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்துட்டு திரும்பவும் வந்து நார்மல் ஸ்டார்ட் கொடுங்க. விர்ச்சுவல் மிஷின் மறுபடியும் ஸ்டார்ட் ஆகும். மறுபடியும் ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, இப்போ லோக்கல் ஹோஸ்ட் லாகின் வந்துருச்சு. இப்போ நான் மறுபடியும் ரூட் அக்கௌண்ட்டில் லாகின் பண்ணுறேன். பாஸ்வேர்டும் கொடுத்துட்டேன். இப்போ இந்த தடவை மறுபடியும் IPA அப்படின்ற அந்த கமாண்டை நீங்கள் என்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஐபி பாருங்க 192 அப்படின்னு ஆரம்பிக்கும். அப்போது இது வந்து நம்மளுடைய லோக்கல் நெட்வொர்க்கோட உங்களோட கம்ப்யூட்டரோட கனெக்ட் ஆகிருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? ஆக உங்கள் கம்ப்யூட்டர்லேருந்து இந்த விர்ச்சுவல் மிஷினுக்கு நீங்கள் இப்போ லாகின் பண்ணிக்கலாம். அதுக்கான ஐபி இது. இந்த ஐபியை நம்ம நோட் பண்ணி வச்சுப்போம். 192.168.29.186. ஓகேங்களா? இப்போ இதை தான் நீங்கள் வந்து லாகின் பண்ண போகிறீங்க, இந்த ஐபிக்கு தான். அதனால் நான் இந்த விர்ச்சுவல் மிஷினை இங்கே க்ளோஸ் பண்ணிக்கிறேன். க்ளோஸ் பண்ணிக்கிட்டு நான் வந்து இப்போ என்ன பண்ண போகிறேன்னா திரும்ப இதை ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஆனால் இந்த தடவை நார்மல் ஸ்டார்ட் கிடையாது, ஹெட்லெஸ் ஸ்டார்ட் அப்படின்னு கொடுக்க போகிறேன். ஹெட்லெஸ்னால் நம்மளுக்கு இந்த இப்போ ஒரு விண்டோ வந்துச்சு பார்த்தீங்களா, அந்த மாதிரி விண்டோலாம் வராது. இந்த விர்ச்சுவல் மிஷின் மட்டும் ஆனில் இருக்கும். ஓகேங்களா? இப்போ ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ரன்னிங்கில் இருக்குது. இப்போ உங்களுடைய விண்டோஸில் வந்து கமாண்ட் ப்ராம்ப்ட் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணிக்கிட்டு இந்த தடவை நம்ம வந்து எப்படி கனெக்ட் பண்ண போகிறோம், SSH மூலமாக கனெக்ட் பண்ண போகிறோம். ஆக SSH கமாண்ட் கண்டிப்பாக விண்டோஸ் 11ல் வேலை செய்யும். அண்ட் இது வந்து SSH வேலை செய்யலைன்னா நீங்கள் விண்டோஸ் 11 கீழே இருக்கிற OSஆ பயன்படுத்துகிறீங்கன்னா விண்டோஸ் புட்டி அப்படின்ற ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது, அது மூலமாக நீ கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ SSHல ரூட் அக்கௌண்ட்டில் நம்ம லாகின் பண்ண போகிறோம். அப்புறம் அதோடைய ஐபி வந்து 192.168.29.186. ஓகேவா? இது என்ட்ரு கொடுத்தோடனே முதல் தடவை நான் வந்து இந்த விர்ச்சுவல் மிஷினில் கனெக்ட் பண்ணுறேன் இல்லையா, அதனால் வந்து இதோடைய தகவல் வந்து நான் சேவ் பண்ணி வச்சுக்கிறதுக்கு கேட்கும். ஆக எஸ்ன்னு கொடுங்க. எஸ்ன்னு கொடுத்த பிறகு பாஸ்வேர்டு கேட்குது இல்லையா, பாஸ்வேர்டு என்டர் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா லாகின் ஆயிடுச்சு. ஆக இப்போ வந்து நம்ம விண்டோஸ்லேருந்து அந்த விர்ச்சுவல் மிஷினுக்கு கனெக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம இங்கேருந்து நம்மளுடைய ஆப்ரேட்டிங் சிஸ்டம் என்னென்னலாம் வேலை செய்ய போகிறோமோ அதெல்லாம் வந்து இனிமேல் செய்யலாம். இப்போ நம்மளுடைய விர்ச்சுவல் மிஷினோட கனெக்டடாக இருக்கும். நம்ம இந்த பகுதியில் வந்து அப்பாச்சி வெப் சர்வரை வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறோம். சரிங்களா? ஆக நம்ம வந்து அப்பாச்சி வெப் சர்வர் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு சில கமெண்ட்ஸ் தேவைப்படுது. அதெல்லாம் என்னென்னு உங்களுக்கு சொல்ல போகிறேன். முதல்ல வந்து எம் அப்படின்ற இந்த பேக்கேஜ் இன்ஸ்டாலரை நம்ம பயன்படுத்தணும். இதில் வந்து அப்டேட் அப்படின்ற கமெண்ட். ஆக அப்டேட்டுன்றது வந்து ஒரு குறிப்பிட்ட பேக்கேஜை வந்து லேட்டஸ்ட் வெர்ஷனுக்கு நம்ம அப்டேட் பண்ணுறோம். அதோடைய ஃபைல்ஸ் எல்லாம் இப்போ அண்மையில் என்ன இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம மாற்றிக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். ஸோ இதுக்கடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா HTTPD. இது என்னது HTTPDனா இதுதான் வந்து அப்பாச்சியோடைய அந்த வெப் சர்வருக்கான பேக்கேஜ் நேம். ஓகேங்களா? இப்போ இந்த கமாண்டை நம்ம என்ட்ரு பண்ணோம்னா நம்மளுடைய லினக்ஸ் விர்ச்சுவல் மிஷின், அதாவது நம்மளுடைய லினக்ஸ் மிஷின் வந்து இந்த பேக்கேஜ் சம்மந்தப்பட்ட தகவல் எல்லாம் நம்மளுடைய சிஸ்டம்குள்ளே இருக்கான்னு பார்க்கும்.
முதல் தடவை நம்ம அப்டேட் பண்ணுறோம் அப்படின்னும் போது இந்த மாதிரி இவ்வளோ நேரம் எடுத்துக்கும். ஆனால் பாருங்கள் கடைசியில் வந்து ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்டு வந்து உங்களுக்கு என்ன ரிசல்ட் சொல்லணும்னா நோ பேக்கேஜஸ் மார்க்ட் ஃபார் அப்டேட், அதாவது இந்த மாதிரி ஒரு HTTP பேக்கேஜே இல்லை, இன்ஸ்டால் பண்ணல அப்படின்னு சொல்லுது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணலை அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகேங்களா, இப்போ நம்ம இதை வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன கமாண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதே கமாண்ட் மாதிரி தான் இருக்கும், ஆனால் அப்டேட்டுக்கு பதில் இந்த இடத்துல இன்ஸ்டால். ஓகேங்களா, இப்போ இது கொடுத்து நம்ம இன்ஸ்டால் பண்ணும்போது அந்த பேக்கேஜ் ஆனது அது சம்மந்தப்பட்ட தகவலில் அது கொண்டு வரும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பேக்கேஜ் வந்து இது தான், ஆனால் அதுக்கு வந்து இன்னும் ஒரு சில பேக்கேஜுகள் தேவைப்படுது. உதாரணத்துக்கு APR யூட்டில், HTTP டூல்ஸ், மெயில் கேப், இந்த மாதிரியான பேக்கேஜுகள் அதுக்கு தேவைப்படுது எக்ஸ்ட்ராவாக. ஸோ அதையும் சேர்த்து வந்து இங்கே காட்டுது. ஆக டோட்டலாக டவுன்லோட் சைஸ் வந்து 3 MB, ஆனால் அதை இன்ஸ்டால் பண்ண பிறகு உங்களுக்கு வந்து 10 MB வரும். இதெல்லாம் உங்களுக்கு ஓகேவா அப்படின்ற மாதிரி கடைசியாக கேட்குது. நீங்கள் என்ன பண்ணணும், ஓகேன்றதை வந்து Y அப்படின்ற கீ என்டர் பண்ணி கொடுத்தீங்கன்னா இது எல்லாமே இன்ஸ்டால் ஆகும். இன்ஸ்டாலுங்கிறது வந்து ரொம்ப நேரம் எடுக்க போகிறதில்ல, கொஞ்சம் நேரம் தான். அண்ட் எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் அது வந்து கேட்குற எல்லாத்துக்குமே வந்து எஸ் கொடுங்க, ஏன்னா அது எல்லாமே சம்மந்தப்பட்ட பேக்கேஜை தான் இன்ஸ்டால் பண்ணுது. ஸோ எல்லாம் முடிஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து HTTP வந்து இந்த பேக்கேஜ் இன்ஸ்டால் ஆகிருக்கும், அது கூடவே சில பேக்கேஜுகளும் இன்ஸ்டால் ஆகிருக்கும், அதுக்கு தேவைப்படுற பேக்கேஜ் கடைசியாக கம்ப்ளீட்னு வந்திருக்கும். ஓகேங்களா, இப்போ HTTP அதாவது நம்மளுடைய அப்பாச்சி வெப் சர்வர் நம்மளுடைய கம்ப்யூட்டருக்குள்ளே இன்ஸ்டால் செய்யப்பட்டிருக்கு. ஆனால் இன்னும் நம்ம கான்ஃபிகர் செய்யலை, இன்னும் அது வந்து சம்மந்தப்பட்ட கான்ஃபிகரேஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்மளுடைய அப்பாச்சி வெப் சர்வர் வந்து ஆக்சஸ் பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம ப்ரௌசர் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ப்ரௌசரில் நீங்கள் வந்து உங்களுடைய அந்த விர்ச்சுவல் மிஷினுடைய ஐபியை என்டர் பண்ணுங்கள். 192.168.29.186 என்ட்ரு பண்ணுறேன். என்ட்ரு பண்ணால் இந்நேரத்துக்கு வந்து நம்மளுடைய அப்பாச்சி வெப் சர்வர் வந்து இந்த மிஷினில் வேலை செஞ்சுருந்ததுன்னா நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியும். அப்படின்னா கண்டிப்பாக இந்நேரத்துக்கு பேஜ் ஓப்பன் ஆகும், ஆனால் இவ்வளோ நேரம் வந்து சுற்றாது இந்த ப்ரௌசருடைய ரீலோட் ஆப்ஷன். அப்போ நம்ம வந்து என்ன செக் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து இந்த பேக்கேஜை வந்து சரியாக பொருத்தியிருக்கோமா, இந்த பேக்கேஜ் வந்து சரியாக நம்மளுடைய விர்ச்சுவல் மிஷினில் வேலை செய்தான்னு செக் பண்ணணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு கமாண்ட் பயன்படுத்தணும். சிஸ்டம் கண்ட்ரோல், அதாவது சிஸ்டம் CTLன்னு இருக்கும் இந்த கமாண்ட். இதுக்கு அடுத்து ஸ்டேட்டஸ்ன்றது வந்து நம்ம இப்போ ஒரு சர்வீஸை வந்து செக் பண்ண போகிறோம், அதோடைய ஸ்டேட்டஸ் என்னன்னு காட்டும், அது ரன்னிங்கில் இருக்கா இல்லை ரன்னிங்கில் இல்லையான்னு. என்ன சர்வீஸ்னால் HTTPD நம்ம இன்ஸ்டால் பண்ணல அந்த பேக்கேஜ், அதுக்கேற்ற மாதிரி இங்கே ஒரு சர்வீஸ் ஒன்று இருக்கும். அந்த சர்வீஸோடைய ஸ்டேட்டஸ் தான் இப்போ நம்ம செக் பண்ணுறோம். இப்போ அதோடைய ஸ்டேட்டஸ் இப்படி தான் நம்மளுக்கு தெரியும். பாருங்கள், இந்த இடத்துல வந்து ஆக்டிவ்ன்ற இடத்துல வந்து இன்ஆக்டிவ்னு வந்திருக்கு. அப்போது இது வந்து ரன் ஆகலை அப்படின்னு அர்த்தம். அதனால தான் நம்மளால் ஆக்சஸ் பண்ணாமல் முடியாமல் போயிருக்கலாம் ப்ரௌசரில். ஓகே, அப்போ நம்ம ஆக்சஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னா சிம்பிள், நம்ம இந்த சர்வீஸை வந்து ஸ்டார்ட் பண்ணணும். இந்த HTTPன்றது வந்து ஒரு சர்வீஸ். ஓகேங்களா, ஆக அந்த பேரில் வந்து சர்வீஸ் இருக்குது, அதை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி விடணும். இப்போது சிஸ்டம் CTL அதாவது சிஸ்டம் கண்ட்ரோல் ஸ்டார்ட் HTTP அப்படின்ற இந்த கமாண்டை கொடுத்து எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா இப்போ உங்களுக்கு அந்த சர்வீஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஓகேங்களா, இப்போ திரும்பவும் போய் அந்த சிஸ்டம் கண்ட்ரோல் ஸ்டேட்டஸ் HTTPன்ற கமாண்டை கொடுத்து எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா இங்கே ஆக்டிவ் பாருங்கள், உங்களுக்கு இப்போது பச்சை கலரில் எரியுது, ரன்னிங்கில் இருக்குது. ஓகேங்களா, அப்போ இந்த சர்வீஸ் வந்து உங்களுக்கு ரன் ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா, இப்போ நம்மளால் போய் திரும்பவும் வந்து நம்ம ப்ரௌசரில் ஆக்சஸ் பண்ண முடியுதான்னு பார்க்கலாம். ஆக இந்த IP வந்து கொடுக்குறோம் நம்ம கம்ப்யூட்டர் ப்ரௌசரில், ஆக கொடுத்து ஆக்சஸ் பண்ணுறோம். பார்த்திங்கன்னா இப்போவும் வந்து நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியல, ஏதோ ஒரு விஷயம் தடுக்குது. நம்ம விர்ச்சுவல் மிஷினில் அந்த சர்வீஸ் ரன் ஆகிட்டு இருக்குது, ஆனாலுமே நம்மளுக்கு வந்து அதை இங்கே ப்ரௌசரில் ஆக்சஸ் பண்ண முடியல. அந்த சர்வருக்கான ஒரு வெல்கம் பேஜ் தெரியல, ஏன்? ஸோ இன்னுமே சில விஷயங்கள் வந்து நம்மளுடைய விர்ச்சுவல் மிஷினில் சரிப்படுத்த வேண்டியது இருக்குது. என்னென்னா இந்த சர்வீஸ்க்கான சில ரூல்ஸ் வந்து நம்ம ஃபயர்வாலில் கொடுக்க வேண்டியது இருக்குது. ஃபயர்வால்னால் என்னென்னு சுருக்கமாக சொல்கிறேன். நம்ம கம்ப்யூட்டருக்குள்ளே சில விஷயங்களை வெளியிலேருந்து ஆக்சஸ் பண்ண முடியும், சில விஷயங்களை ஆக்சஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி உள்ளுக்குள்ளவே நம்ம வந்து சில ரூல்ஸை வந்து போட்டு வச்சுருப்போம். ஏன்னா கம்ப்யூட்டர் இருக்கு இல்லையா, விர்ச்சுவல் மிஷின், அதோடைய பாதுகாப்புக்காக. ஏன்னா ஹேக்கர்ஸ் வந்து யாராக இருந்தாலும் வந்து
எல்லாத்தையும் ஃப்ரீயாக ஆக்சஸ் பண்ண முடியுன்ற மாதிரி கொடுத்தா ஈஸியாக நம்ம கம்ப்யூட்டருக்குள்ளே இருக்க எல்லா தகவலையும் ஆக்ட் பண்ணிடுவாங்க இல்லையா. அந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு சில விஷயங்களுக்காக நம்ம ரூல்ஸ் போடுறோம். அந்த ரூல்ஸ் எல்லாம் வந்து ஃபயர்வால் அப்படின்ற பேரில் தான் வந்து நம்ம போடுறோம். ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த லினக்ஸில் வந்து firewall -cmd அப்படின்ற லினக்ஸில் வந்து firewall cmd அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமாண்ட் இருக்குது. ஆக அது வேலை செய்தா இல்லைன்றதை முதல்ல பார்க்கறதுக்கு நீங்கள் மேன் கமாண்ட் வச்சு நீங்கள் அதை செக் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது வந்து வேலை செய்யுது. ஆக அது இருக்குன்னு தான் அர்த்தம். இது வந்து ஒரு ஃபயர்வால் ஃபயர்வாலோடைய கிளைண்ட், அதாவது ஃபயர்வால் அப்படின்ற ஒரு சாஃப்ட்வேர் உள்ளுக்குள்ளேயே இருக்குது. அதுக்கு சம்மந்தப்பட்ட இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறது தான் இந்த ஒரு கமாண்டோடைய வேலை. ஓகேங்களா. அப்படின்னு தான் இதை நம்ம எடுத்துக்கணும். ஸோ இப்போ இதில் வந்து இதை பயன்படுத்தி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத நான் சொல்கிறேன். இந்த firewall cmd கமாண்ட் கூடவே $get zones அப்படின்ற ஆப்ஷனை சேர்த்துக்கிட்டோம்னா அது வந்து சில தகவல்களை காட்டும். இது எல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜோன்னா என்னென்னா இந்த விர்ச்சுவல் மிஷினுக்குள்ளே இருக்கக்கூடிய நெட்வொர்க் ஏரியாஸ். பப்ளிக்ன்றது ஒரு நெட்வொர்க் ஏரியா, ஹோம்ன்றது ஒரு நெட்வொர்க் ஏரியா, இன்டர்னல், எக்ஸ்டர்னல், இந்த மாதிரி ஒவ்வொரு ஏரியா இருக்குது. இந்த மாதிரி நம்ம பல ஏரியாஸாக பிரித்து வச்சுக்கலாம் நம்மளுடைய நெட்வொர்க் பகுதியை. ஓகேங்களா. அதில் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே ஃபயர்வால் பப்ளிக்ன்ற ஒரு பகுதியை எடுத்துக்கும். இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய இந்த நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் வந்து அட்டாச் ஆகிருக்கும். ஓகேங்களா. இப்போ அதை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலான்னா, ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபயர்வால் கூட கெட் டிஃபால்ட் ஜோன் அப்படின்ற ஆப்ஷனை சேர்த்து நீங்கள் என்டர் பண்ணிங்கன்னா பப்ளிக் அப்படின்னு காட்டும். ஓகேங்களா. ஆக பப்ளிக்ன்றது தான் எப்போவுமே ஃபயர்வாலோடைய டிஃபால்ட் ஜோனாக இருக்கும். ஆக பப்ளிக்ன்றது ஒரு ஜோன் அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். அதுக்கு தான் நான் விளக்குனேன். ஸோ இதுக்கடுத்து நீங்கள் இந்த கமாண்டில் ஜோன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் சேர்த்துக்கிட்டு அதில் பப்ளிக் அப்படின்னு கொடுங்க. அதுக்கடுத்து லிஸ்ட் ஆல் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் சேர்த்துக்கிட்டு நீங்கள் என்டர் பண்ணிங்கன்னா இந்த ஒரு ஜோனுக்குள்ளே என்னென்னலாம் இருக்குது, இது என்ன மாதிரியான ஒரு ஜோன் அப்படின்ற தகவலை நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த பப்ளிக்குன்ற ஒரு ஜோன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஃபால்ட் ஜோன். அதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன இன்டர்ஃபேஸஸ்லாம் இணைச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ஒரு அடாப்டர் இருக்குது, ENPOS3. நம்ம OS இன்ஸ்டால் பண்ணும்போது இந்த ஒரு அடாப்டர் தான் கொடுத்துருந்தோம். ஓகேவா. அது வந்து இணைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லுது. அப்புறம் அதில் வந்து என்னென்ன சர்வீசஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா DHCP-VC கிளைண்ட் அப்படின்னு ஒரு சர்வீஸ், அப்புறம் SSH. இந்த SSH இருக்கிறதால தான் இப்போ நம்ம விண்டோஸ்லேருந்து கனெக்ட் பண்ண முடியுது SSH வச்சு. இது வேலை செய்யலைன்னா நம்மளால் இந்த மாதிரி கனெக்ட் பண்ணி கமாண்ட்ஸ் எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. ஓகேங்களா. ஆக இந்த பப்ளிக்ன்ற ஜோனுக்குள்ளே இந்த மாதிரி சர்வீசஸ்லாம் இருக்குது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். ஓகே. இப்போ நம்ம பண்ண வேண்டியது என்னென்னா இந்த சர்வீசஸ்க்குள்ளே நம்மளுடைய HTTP அப்படின்ற அந்த சர்வீஸை உள்ளே கொண்டு வரணும். அப்போ தான் நம்மளால் வந்து ப்ரௌசரில் போய் இந்த IP ஆக்சஸ் பண்ணும் போது அது வந்து அந்த அப்பாச்சி சர்வருடைய வெல்கம் பேஜை காட்டும். ஓகேங்களா. அப்போது அதுக்கான கமாண்டை தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதுக்கான கமாண்ட் என்ன அப்படின்னா firewall cmd கமாண்ட் கொடுத்துட்டு ஜோன் வந்து கொடுத்துருங்க. ஜோன் வந்து பப்ளிக்னு இருக்கணும். அதுக்கு அடுத்தது ஆட் சர்வீஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கணும். அந்த ஆட் சர்வீஸில் HTTP அப்படின்னு கொடுக்கணும். இதுதான் வந்து நம்மளுடைய அந்த சர்வீஸ். கூடவே இன்னொரு ஆப்ஷன் பெர்மனண்ட் அப்படின்னு சொல்லி. ஆக பெர்மனண்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு சர்வீஸை வந்து நம்ம இந்த ஒரு ஜோனில் ஆட் பண்ணுறோம். நம்ம ஒரு வேளை கம்ப்யூட்டரை, அதாவது இந்த விர்ச்சுவல் மிஷினை ஆஃப் பண்ணிட்டோம், திரும்ப ஸ்டார்ட் பண்ணும்போது அது இல்லாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த சர்வீஸ் வந்து அதுலேருந்து காணாமல் போக வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி போகக்கூடாது அப்படின்னா இதை வந்து பெர்மனண்ட்டாக ஒரு சர்வீஸாக ஆட் பண்ணிடணும் இந்த ஜோனில். அதுக்கு தான் இந்த ஒரு ஆப்ஷன். ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டு ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணோடனே சக்ஸஸ் அப்படின்னு வருது பார்த்தீங்களா. ஆக இதுதான் நம்மளுக்கு தேவை. அப்போ சக்ஸஸ்னால் அந்த சர்வீஸ் வந்து உள்ளே வந்து ஆட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ அதை வந்து நீங்கள் சோதிக்கணுன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஃபயர்வாலோடைய கமாண்ட், அதாவது ஜோனை கொடுத்துட்டு லிஸ்ட் ஆல் ஆப்ஷனை கொடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள் உங்களுக்கு வந்து சர்வீசஸில் வந்து அது வரல. நம்ம வந்து ஃபயர்வாலில் வந்து இந்த ஜோனில் இந்த ஒரு சர்வீஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஆனால் இந்த ஃபயர்வாலை வந்து நம்ம ரீலோட் பண்ணணும். பண்ணால் தான் அந்த சர்வீசஸ் உள்ளே ஆட் ஆகியிருக்கும். ஓகேங்களா. அப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த ஃபயர்வாலை வந்து இப்போது ரீலோட் பண்ணணும். அதுக்கான கமாண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா firewall cmd கமாண்டுக்கு அப்புறம் ரீலோட் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை கொடுக்கணும். இது கொடுத்துட்டு சக்ஸஸ்ன்னு வந்துடும். இப்போது நீங்கள் போய் அந்த ஜோனில் பப்ளிக்ன்ற ஜோனில் லிஸ்ட் ஆல் ஆப்ஷனை கொடுத்து பார்த்தீங்கன்னா
உங்களுக்கு இந்த தடவை பாருங்கள் HTTP அப்படின்ற சர்வீஸ் வந்து இங்கே ஆட் ஆகிருக்கு பார்த்தீங்களா. அப்போது இது வந்து வேலை செய்யும். இப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா நீங்கள் உங்களுடைய ஐபியை போய் ப்ரௌசரில் ஆக்சஸ் பண்ணலாம். ரிஃப்ரெஷ் பண்ணுங்கள், பார்த்தீங்கன்னா இந்த தடவை பேஜ் வந்துருச்சு. ஆக ஒரு அப்பாச்சி சர்வர் இந்த இன்ஸ்டால் பண்ணுறது மட்டும் இல்லை, ஃபயர்வால் மூலமாக நம்ம சரியாக கான்ஃபிகரேஷனும் பண்ணியிருக்கணும். அது இந்த மாதிரி சர்வீசஸில் வந்து ஆட் ஆகிருக்கணும் பப்ளிக்ன்ற ஜோனுக்குள்ளே. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்லி கொடுக்குறேன். இந்த பிரச்சனையெல்லாம் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு சர்வர் வந்து இன்ஸ்டால் பண்ணும்போது கண்டிப்பாக வரக்கூடியது. தயவுசெய்து இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம வெற்றிகரமாக வந்து அப்பாச்சி சர்வர் இன்ஸ்டால் பண்ணிட்டோம். அதை வந்து உங்களுடைய கம்ப்யூட்டரில் ஐபி மூலமாக ஆக்சஸ் பண்ணி பார்க்குறீங்க. இது வந்து வெல்கம் பேஜ், அப்பாச்சி சர்வருடைய டிஃபால்ட் பேஜ் எப்போவுமே இப்படி தான் இருக்கும். ஸோ இங்கே தெரியுதா உங்களுக்கு, இப்படி தான் இருக்கும். ஆக இந்த மாதிரி நீங்கள் செஞ்சிட்டிங்கனாலே வெற்றிகரமாக நீங்கள் அப்பாச்சி சர்வரை வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இது வந்து அப்பாச்சியோடைய டிஃபால்ட் பேஜ். ஓகேங்களா. ஆக நீங்கள் இதை தான் பார்க்க வேண்டியதாக இருக்கும் எப்போவுமே. உங்களுக்கு வந்து இந்த பேஜை வந்து மாற்றணும்னு தோணுச்சுன்னா அது ரொம்பவே சுலபம். அதுக்கு நீங்கள் வந்து சில வேலைகளை உள்ளே பண்ணணும் உங்கள் சர்வரில். எப்படின்னா நீங்கள் வந்து இந்த சர்வருக்கு சொல்லணும் டிஃபால்ட் பேஜ் வந்து இது இல்லை வேறு ஒன்று அப்படின்னு சொல்லி. அதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, முதல்ல நீங்கள் வந்து ஒரு ஃபோல்டரை வந்து தெரிஞ்சுக்கணும். அதாவது cd ஸ்பேஸ் வேர் www ஸ்பேஸ் HTML அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோல்டர் ஒன்று இருக்குது. இதை வந்து டாக்குமெண்ட் ரூட் பாத் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய அப்பாச்சி வெப் சர்வர் இந்த ஒரு பாத்தில் தான் வெப்பேஜுக்கு சம்மந்தப்பட்ட ஃபைல்ஸ் எல்லாம் இருக்கும். ஓகேங்களா. அதுக்குள்ளே இருந்து தான் நீங்களும் இப்போ உங்களுடைய வெப்பேஜை வச்சு காட்ட போகிறீங்க. ஆனால் அதுக்குன்னு நீங்கள் இந்த ஃபோல்டர் பேத்தை மாற்ற முடியாது அப்படிலாம் கிடையாது. வேறு ஒரு ஃபோல்டர் பேத்து கூட உங்கள் அப்பாச்சியில் போய் நீங்கள் கான்ஃபிகரேஷனில் மாற்றிக்கலாம். ஆனால் டிஃபால்ட் கான்ஃபிகரேஷனில் இந்த ஒரு ஃபோல்டர் பேத்தை தான் கொடுத்து வச்சுருப்பாங்க, டாக்குமெண்ட் ரூட் பார்த்தா. ஓகேங்களா. இந்த ஃபோல்டருக்குள்ளே வந்துடுங்க. இந்த ஃபோல்டருக்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்த்தா ஒன்றுமே இல்லை. ஓகேங்களா. இங்கே வந்து நீங்கள் ஒரு ஃபைலை வந்து உருவாக்கணும். அதை நான் வந்து VI எடிட்டர் மூலமாக உருவாக்க போகிறேன். ஆக இங்கே வந்து VI ஸ்பேஸ் .htxs அப்படின்னு சொல்லி ஒரு ஃபைலை வந்து உருவாக்குறேன். ஆக VI எடிட்டரில் அந்த பேரில் அந்த ஃபைல் ஓப்பன் ஆகிடும். இப்போ இதுக்குள்ளே நம்ம வந்து ஏதாச்சும் ஒரு கண்டென்ட் போடணும். என்ன போடணும் அப்படின்னா டைரக்டரி, அதாவது டைரக்டரி இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுக்கணும். இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து என்னென்னா, நம்ம வந்து அப்பாச்சி சர்வரில் டைரக்டரியாக உள்ள எடுத்த உடனே அதை வந்து எந்த ஃபைலை வந்து ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயம். அதுக்கு பக்கத்தில் home.html அப்படின்னு கொடுக்கணும். இப்போ இந்த ஃபைலை வந்து சேவ் பண்ணிவிட்டு எக்ஸிட் பண்ணணும். அதுக்கு எஸ்கேப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், அப்புறம் கோலன் சிம்பிள், அப்புறம் WQ அப்படின்ற 2 கீயை ப்ரெஸ் பண்ணி என்டர் கொடுத்தீங்கன்னா இப்போ இந்த ஃபோல்டருக்குள்ளே ஒரு ஃபைல் இருக்கும். ஆனால் அந்த ஃபைலை உங்களால் பார்க்க முடியாது, ஹிடன் ஃபைல். அதனால் -a கொடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களால் பார்க்க முடியும். இந்த ஒர்க் பாருங்கள். ஓகேங்களா. இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த இடத்துல home.htmlனு ஒரு ஃபைலை உருவாக்கணும். ஏன்னா அதை தான் நம்ம அந்த ஃபைலுக்குள்ளே கொடுத்துருந்தோம் இல்லையா. ஆக நம்ம வந்து VI எடிட்டர் மறுபடியும் பயன்படுத்துகிறோம். அதில் வந்து home.html அப்படின்னு சொல்லி ஓப்பன் பண்ணுறோம். இப்போ இதுக்குள்ளே நம்ம என்ன கொடுக்கலாம் அப்படின்னா ஒரு ஹெட்டிங் ஒன்று கொடுக்கலாம். ஆக இதில் வந்து ஹெட்டிங் H1 ஹெட்டிங் கொடுக்குறேன். வெல்கம் டு JVL Co அப்படின்னு ஹெட்டிங் கொடுக்குறேன். கொடுத்துட்டு இப்போ இதை வந்து சேவ் பண்ணிவிட்டு எக்ஸிட் பண்ண போகிறேன். ஆக எஸ்கேப் பட்டன் கோலன் சிம்பிள் WQ கொடுத்துட்டு இப்போ எல்எஸ் கொடுத்து பார்த்தோன்னா இந்த இடத்துல home.html இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இப்போ போய் நீங்கள் ரிஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் மாறாது. ஏன்னா உங்களுக்கு கான்ஃபிகரேஷன் வந்து நீங்கள் கொடுத்துருக்கிறீங்க இந்த மாதிரி HTXS ஃபைல்னு. ஆனால் அதை வந்து அப்பாச்சி வந்து ஏற்றுக்கணும் அப்படின்னா வந்து ஒரு கமாண்ட் ஒன்று கொடுக்கணும். அதுக்கான கமாண்ட் சர்வீஸ் httpd restart அப்படின்னு கொடுத்து என்ட்ரு கொடுங்க. இதை பார்த்த உடனே அதை ரீஸ்டார்ட் பண்ணிடும்.
ரீஸ்டார்ட் பண்ண பிறகு இப்போ போய் ரிஃப்ரெஷ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு இது வராது. இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இது வந்து அப்பாச்சியோடைய டிஃபால்ட் பேஜ். ஓகேங்களா? ஆக நீங்கள் இதை தான் பார்க்க வேண்டியதாக இருக்கும் எப்போவுமே. உங்களுக்கு வந்து இந்த பேஜை வந்து மாற்றணும்னு தோணுச்சுன்னா அது ரொம்பவே சுலபம். அதுக்கு நீங்கள் வந்து சில வேலைகளை உள்ளே பண்ணணும் உங்கள் சர்வரில். எப்படின்னா, நீங்கள் வந்து இந்த சர்வருக்கு சொல்லணும் டிஃபால்ட் பேஜ் வந்து இது இல்லை, வேறு ஒன்று அப்படின்னு சொல்லி. அதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, முதல்ல நீங்கள் வந்து ஒரு ஃபோல்டரை வந்து தெரிஞ்சுக்கணும். அதாவது cd ஸ்பேஸ் வேர் www.html அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோல்டர் ஒன்று இருக்குது. ஓகேங்களா? இந்த ஃபோல்டருக்குள்ளே வந்துடுங்க. இந்த ஃபோல்டருக்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்த்தா ஒன்றுமே இல்லை. ஓகேங்களா? இங்கே வந்து நீங்கள் ஒரு ஃபைலை வந்து உருவாக்கணும். அதை நான் வந்து VI எடிட்டர் மூலமாக உருவாக்க போகிறேன். ஆக இங்கே வந்து VI ஸ்பேஸ் .htxs அப்படின்னு சொல்லி ஒரு ஃபைலை வந்து உருவாக்குறேன். ஆக VI எடிட்டரில் அந்த பேரில் அந்த ஃபைல் ஓப்பன் ஆகிடும். இப்போ இதுக்குள்ளே நம்ம வந்து ஏதாச்சும் ஒரு கண்டென்ட் போடணும். என்ன போடணும் அப்படின்னா, டைரக்டரி இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுக்கணும். இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து என்னென்னா, எடுத்த உடனே அதை வந்து எந்த ஃபைலை வந்து ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயம். அதுக்கு பக்கத்தில் home.html அப்படின்னு கொடுக்கணும். இப்போ இந்த ஃபைலை வந்து சேவ் பண்ணிவிட்டு எக்ஸிட் பண்ணணும். அதுக்கு எஸ்கேப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், அப்புறம் கோலன் சிம்பிள், அப்புறம் WQ அப்படின்ற 2 கீயை ப்ரெஸ் பண்ணி என்டர் கொடுத்தீங்கன்னா இப்போ இந்த ஃபோல்டருக்குள்ளே ஒரு ஃபைல் இருக்கும். ஆனால் அந்த ஃபைலை உங்களால் பார்க்க முடியாது, ஹிடன் ஃபைல். அதனால் -a கொடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களால் பார்க்க முடியும். இந்த ஒர்க் பாருங்கள். ஓகேங்களா? இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த இடத்துல home.htmlனு ஒரு ஃபைலை உருவாக்கணும். ஏன்னா அதை தான் நம்ம அந்த ஃபைலுக்குள்ளே கொடுத்துருந்தோம் இல்லையா? ஆக நம்ம வந்து VI எடிட்டர் மறுபடியும் பயன்படுத்துகிறோம். அதில் வந்து home.html அப்படின்னு சொல்லி ஓப்பன் பண்ணுறோம். இதுக்குள்ளே நம்ம என்ன கொடுக்கலாம் அப்படின்னா, ஒரு ஹெட்டிங் ஒன்று கொடுக்கலாம். ஹெட்டிங் H1 ஹெட்டிங் கொடுக்குறேன். வெல்கம் டு JVL Co அப்படின்னு ஹெட்டிங் கொடுக்குறேன். கொடுத்துட்டு இப்போ இதை வந்து சேவ் பண்ணிவிட்டு எக்ஸிட் பண்ண போகிறேன். ஆக எஸ்கேப் பட்டன் கோலன் சிம்பிள் WQ கொடுத்துட்டு இப்போ LS கொடுத்து பார்த்தோன்னா இந்த இடத்துல home.html இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இப்போ போய் நீங்கள் ரிஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் மாறாது. ஏன்னா உங்களுக்கு கான்ஃபிகரேஷன் வந்து நீங்கள் கொடுத்துருக்கிறீங்க இந்த மாதிரி HTXS ஃபைல்னு. ஆனால் அதை வந்து அப்பாச்சி வந்து ஏற்றுக்கணும் அப்படின்னா நம்ம இதுக்கு வந்து ஒரு ஃபைலை வந்து நம்ம மாடிஃபை பண்ணணும். அதாவது ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு கான்ஃபிகரேஷனை நம்ம மாடிஃபை பண்ண போகிறோம். அது எங்கே இருக்குன்னா, எக்ஸ்ட்ரா ஃபோல்டரில் httpd ஃபோல்டரில் conf அப்படின்ற ஃபோல்டரில் httpd அப்படின்ற ஒரு கான்ஃபிகரேஷன் ஃபைல் இருக்குது. இதை வந்து நீங்கள் வந்து எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி பேக்கப் ஃபைலை எடுத்து வச்சுக்கோங்க, காப்பி பண்ணி வச்சுக்கோங்க எங்கேயாவது. ஏன்னா இது ரொம்ப முக்கியமான ஒரு கான்ஃபிகரேஷன் ஃபைல். ஆனால் நான் வந்து பேக்கப்பாக எடுக்க போதில் அப்படியே எடிட் பண்ண போகிறேன். ஸோ இதில் வந்து எடிட் பண்ணும்போது நான் என்ன மாற்ற போகிறேன் அப்படின்னு பார்த்தா, ஆக இங்கே ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே வரும்போது நீங்கள் அப்படி கர்சர் கீழே மூவ் பண்ணிக்கிட்டே வாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா டைரக்டரி, அதில் வந்து வேர் HTMLன்னு நீங்கள் சொல்லிட்டு இந்த பேத் இருக்குது பார்த்தீங்களா? இந்த பேத்துக்குள்ளே தான் நம்மளுடைய அந்த HTXS ஃபைல் இருக்குது. ஓகேங்களா? இந்த பேத்துக்கு தான் நம்ம வந்து ஒரு கான்ஃபிகரேஷனை மாற்ற போகிறோம். ஞாபகம் வச்சுக்கோங்க, இதுக்கு முன்னாடி மேலவே ஒன்று இருக்குது, அது கிடையாது, இந்த ஒரு பேத் தான். ஓகேங்களா? ஆக HTMLன்னு முடியும் அந்த பேத். அதில் தான் நம்ம வந்து ஒரு கான்ஃபிகரேஷனை மாற்ற போகிறோம். என்ன மாற்ற போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து இந்த ஒரு இடத்துல அலோ ஓவர்ரைடுன்னு இருக்குது பாருங்கள். அலோ ஓவர்ரைடு வந்து நன்னுன்னு இருக்கும். ஓகேங்களா? நீங்கள் அதை வந்து வேறு ஒரு விஷயமாக மாற்ற போகிறீங்க. என்னென்னா, நன்னுக்கு பதில் ஆல் அப்படின்னு மாற்ற போகிறீங்க. மாற்றிட்டு இப்போ சேவ் பண்ணலாம். எஸ்கேப் கீ கோலன் ரைட் Q என்ட்ரு கொடுத்துட்டேன், சேவ் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் வந்து இந்த ஃபைலை வந்து சேவ் பண்ணிட்டீங்க. நம்ம அப்பாச்சியில் ஒரு கான்ஃபிகரேஷனை மாற்றிருக்கோம். ஆனால் அது வேலை செய்யணுன்னா நம்ம அப்பாச்சியை வந்து ரீஸ்டார்ட் பண்ணணும் இல்லையா? அதுக்காக நம்ம இன்னொரு கமாண்டை பயன்படுத்துகிறோம். சர்வீஸ் HTTPD அதுக்கப்புறம் ரீஸ்டார்ட் அப்படின்னு கொடுத்து இந்த கமாண்ட் மூலமாக நம்மளுடைய அப்பாச்சி சர்வரை வந்து ரீஸ்டார்ட் பண்ணுறோம். இப்போ நீங்கள் போயிட்டு ரிஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா உங்களுடைய வெப் பேஜ் மாறி இருக்கும்.
வெல்கம் டு ஜேவேல் கோட். ஓகே, நம்ம வந்து இந்த ஒரு ஃபைலில் வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அதாவது இந்த home.html அதோடைய கண்டென்ட்டு தான் அங்கே தெரியுது பார்த்தீங்கன்னா. அதுக்குள்ளே நம்ம இதை தான் வச்சுருந்தோம், அதுதான் வந்து இங்கேயும் தெரியுது. ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய வெப்பேஜை இந்த மாதிரி மாற்றிக்கலாம். இந்த டிஃபால்ட் பேஜை மாற்றுறது எப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அடுத்து நம்ம வந்து உங்களுடைய இந்த லினக்ஸ் விர்ச்சுவல் மிஷினில் பிஹெச்பியை இன்ஸ்டால் பண்ண போகிறீங்க. பிஹெச்பியை இன்ஸ்டால் பண்ணி உங்களுடைய அப்பாச்சி சர்வரோடு அது வேலை செய்தான்றதை நம்ம சோதித்து பார்க்க முடியும். அப்போ தான் நம்மளால் பிஹெச்பி வெப்சைட் ஃபைல்ஸ் எல்லாத்தையும் யூஸ் பண்ண முடியும். நம்மளுடைய வெப்சைட் வந்து ஒரு பிஹெச்பி சம்மந்தப்பட்ட கோடை எக்ஸிக்யூட் பண்ணுதுன்னா கண்டிப்பாக அதுக்கு பிஹெச்பி தேவைப்படும் இல்லையா? அதை தான் நம்ம இந்த பகுதியில் எப்படி பொறுத்துறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, எம் அப்படின்ற பேக்கேஜ் இன்ஸ்டாலரை பயன்படுத்துகிறோம். அதில் இன்ஸ்டால் பிஹெச்பி. ஸோ இதை வந்து அப்படியே நம்ம என்டர் கொடுத்தோம்னா இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பிஹெச்பி வந்து இன்ஸ்டால் ஆகுது. அதோடைய வேர்ஷன் வந்து பார்த்திங்கன்னா 5.4க்கு இருக்குது. இதை தான் வந்து அதை இன்ஸ்டால் பண்ண போகுது அப்படின்னு சொல்லுது. ஆனால் நம்மளுக்கு வந்து பிஹெச்பி வேர்ஷன் என்னன்னு தெரியும், லேட்டஸ்ட் வேர்ஷன். ஆக பிஹெச்பி லேட்டஸ்ட் வேர்ஷன் பார்த்திங்கன்னா 8.2.0 இந்த வேர்ஷன் தான் நம்மளுக்கு வந்து தேவை அப்படின்னு நினைக்கிறோம். ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, முதல்ல வந்து இங்கே நோ கொடுத்துருவோம், அப்போ தான் இது இன்ஸ்டால் ஆகாது. ஆக லினக்ஸ் ரெபாசிட்ரிக்குள்ளே நம்ம தேடுற பேக்கேஜ் இல்லை. அப்போது எக்ஸ்ட்ரா பேக்கேஜ் வேறு ஏதாச்சும் ரெபாசிட்ரியில் இருக்கான்னு தேடணும். புது ரெபாசிட்ரி, அதாவது வந்து புது பேக்கேஜஸ் இருக்கிற ஒரு இடத்துக்கு வந்து நம்ம வந்து போய் தேடணும். ஸோ அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும்னா எம் இன்ஸ்டால் கமெண்ட் பயன்படுத்தணும். அதுக்கடுத்து இந்த ஒரு லிங்க்கை நீங்கள் வந்து பயன்படுத்தணும். இந்த லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு கொடுத்துருப்பேன். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஈபெல் அப்படின்ற ஒரு பேக்கேஜ். இந்த பேக்கேஜை பொறுத்தது மூலமாக நம்மளால் புது ரெபாசிட்டரி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதில் போய் நம்ம பேக்கேஜஸை தேடிக்க முடியும். ஸோ இதை வந்து நம்ம கொடுத்து இன்ஸ்டால் பண்ணிட்டா, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஈபெல் ரிலீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேக்கேஜை வந்து அதை இன்ஸ்டால் பண்ண போகுது. ஸோ அதுக்கு வந்து நம்ம எஸ் கொடுப்போம். எஸ் கொடுத்தோடனே கம்ப்ளீட் ஆகிடுச்சு, இங்கே இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இப்போ ஈபெல்லை பயன்படுத்தி நம்ம தேர்ட் பார்ட்டி ரெபாசிட்டரியை பயன்படுத்த முடியும். நம்ம தேடுற பிஹெச்பி வேர்ஷனுக்கான பேக்கேஜஸ் எல்லாமே ரெமின்ற ஒரு ரெபாசிட்ரியில் நம்மளுக்கு கிடைக்கும். அந்த ரெபாசிட்ரியை வந்து நம்ம பயன்படுத்தணும்னா அதுக்கான ஒரு பேக்கேஜும் நம்ம பொருத்தணும். அதுக்காக நம்ம வந்து திரும்பவும் வந்து எம் இன்ஸ்டால் கமாண்டை பயன்படுத்தணும். அதோடைய லிங்க் ஒன்று இருக்குது பார்த்தீங்கன்னா, ரெமின்னு இருக்கும் அதில். ஆக இதை நீங்கள் லிங்க்கில் பார்க்கலாம், நீங்கள் டிஸ்கிரிப்ஷன்லேயே எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ரெமி ரிலீஸ் அப்படின்ற ஒரு பேக்கேஜை வந்து இன்ஸ்டால் பண்ணுது. அதுக்கும் எஸ் கொடுத்துருங்க. இப்போ அதுவும் இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஆக ரெமி ரெபாசிட்ரி இப்போ நம்மளுக்கு சிஸ்டமில் கிடைக்கும். இதுக்கு அடுத்து நம்ம புதுசாக ஒரு பேக்கேஜையும் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். அது என்னென்னா எம் யூட்டில்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பேக்கேஜ். இது எதுக்குன்னா, நம்ம எம் பேக்கேஜ் மேனேஜருடைய சில கான்ஃபிகரேஷன்ஸ்லாம் இருக்குது. அது எல்லாத்தையும் வந்து இந்த பேக்கேஜ் மூலமாக நம்ம மாற்ற முடியும். ஓகேங்களா? இது வந்து எஸ் கொடுத்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. பார்த்திங்கன்னா இன்ஸ்டாலேஷன் நடந்து முடிஞ்சிருச்சு. ஓகே, இப்போது நம்ம இதுக்கு அடுத்து வந்து எம் கான்ஃபிக் மேனேஜர் அப்படின்ற கமாண்டை பயன்படுத்த முடியும். இப்போ இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு கான்ஃபிகரேஷனை வந்து டிசேபிள் பண்ண போகிறோம். டிசேபிள் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் பயன்படுத்தி சில கான்ஃபிகரேஷன்ஸ் ஏற்கனவே இருந்துச்சுன்னா அதெல்லாம் டிசேபிள் பண்ண போகிறோம். என்ன கான்ஃபிகரேஷன்னா, ரெமி -php அப்புறம் ஆஸ்ட்ரிக் சிம்பிள். அதாவது ரெமி பிஹெச்பின்ற பேரில் இதுக்கு முன்னாடி என்னென்ன பிஹெச்பி கான்ஃபிகரேஷன்ஸ்லாம் இருக்கோ அது எல்லாத்தையுமே இதுலேருந்து எடுக்க போகிறோம். ஸோ இதுதான் இந்த கமாண்டுக்கான அர்த்தம். இதை என்ட்ரு கொடுத்தோன்னா அதுக்கு சம்மந்தப்பட்ட எல்லாமே வந்து டிசேபிள் ஆகிடும். ஓகேங்களா? இப்போ அடுத்து இந்த எம் கான்ஃபிக் மேனேஜர் வச்சுட்டு நம்ம வந்து பிஹெச்பி வேர்ஷன் என்ன மாதிரியான வேர்ஷனை வந்து அது வந்து வச்சுருக்கணும் அப்படின்றத வந்து நம்ம சொல்ல போகிறோம் இந்த ரெமி ரெபாசிட்டரியில்.
ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம பிஹெச்பியோட வேர்ஷன்ஸ் என்னென்ன வந்து இருக்குது. லேட்டஸ்ட் வேர்ஷன் வந்து 8.2.0 இங்கே இருக்குது. ஆனால் இந்த ரெமி ரெபாசிட்டரியில் வந்து அதெல்லாம் இருக்கா அப்படின்றத சோதிக்க போகிறோம். ஆக ரெமி பிஹெச்பி வேர்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஒன்று வரும். ஓகேங்க, இந்த ரெமி ரெபாசிட்டரி, ரெமி ஆர்பிஎம் ரெபாசிட்டரின்னு சொல்லிட்டு அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் பாருங்கள் உங்களுக்கு வந்து RPMs ஆஃப் PHP 8.3.1 அப்படின்னு இருக்குது. எனக்கு தெரிஞ்சு 8.3.1 அதுதான் வந்து லேட்டஸ்ட் வெர்ஷன். அது வந்து நம்ம CentOSல இன்ஸ்டால் பண்ண முடியும் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கலாம் இது மூலமாகவே. இந்த mconfig மேனேஜரில் எனேபிள் அப்படின்ற ஒரு கான்ஃபிகரேஷனை பயன்படுத்திக்கணும். அப்புறம் ரெமி -PHP 8.2 அதாவது 8.2 உடைய பேக்கேஜ் வெர்ஷன் இது. ஸோ இதை நம்ம வந்து செட் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பிஹெச்பியோடைய வேர்ஷன் வந்து 8.2க்கு அது வந்து செட் பண்ணியிருக்கோம். அதை நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கலான்னா இங்கே பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிடும், ரெமி PHP 8.2. ஓகேங்களா? இப்போ நம்ம கொடுத்தது வந்து வெறும் கான்ஃபிகரேஷன் மட்டும்தான். இனிமேல் தான் வந்து அது பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான கமாண்டை நம்ம கொடுக்க போகிறோம். அது என்னென்னா install PHP அப்படின்னு கொடுத்து இன்ஸ்டால் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பேக்கேஜஸ் எல்லாத்தையும் அதை வந்து கொண்டு வரும். இந்த ரெமி ரெபாசிட்டரியிலேருந்து அதை கொண்டு வரும். ஓகேங்களா? அதுக்கு சில நொடிகளாகும், அது வரைக்கும் நீங்கள் காத்திருக்கணும். பார்த்தீங்கன்னா இங்கே வந்துருச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிஹெச்பி வேர்ஷன் வந்து இப்போ 8.2க்கு செட் பண்ணியிருக்கு. ஆக ரெமி ரெபாசிட்டரியிலேருந்து இது வருதுன்றதை நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இந்த ரெமி ரெபாசிட்டரியிலேருந்து இந்த பேக்கேஜ் வந்து இன்ஸ்டால் பண்ணவா நீங்கள் கேட்குது. இதோடைய சைஸ் வந்து 9.6, இன்ஸ்டால் பண்ண பிறகு 46 MB வரும். ஓகே, இப்போ எஸ் கொடுங்க, இன்ஸ்டால் ஆகிடும். எஸ் கொடுங்க, எல்லாத்துக்கும் இன்ஸ்டாலேஷன் எல்லாமே நடக்குது. நடந்து முடிஞ்சு கம்ப்ளீட் வந்துருச்சு. ஓகே, இப்போ நீங்கள் வந்து பிஹெச்பி உங்களுடைய சிஸ்டமில் வந்து வேலை செய்தா இல்லைன்றதை பார்க்கலாம். எப்படின்னா PHP-B அப்படின்னு என்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு PHP 8.2.14 அப்படின்ற வெர்ஷன் காமிக்குது. ஸோ 8.2 PHP வெர்ஷன் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டோம். ஓகேங்களா? இப்போ நம்ம பிஹெச்பியை பொறுத்திட்டோம். நம்மளுடைய வெப் சர்வர் பிஹெச்பி கோடை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுதா அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம வந்து இந்த VI எடிட்டர் மூலமாக இந்த var www.html அப்படின்ற இந்த ஃபோல்டரில் ஒரு ஃபைல் ஒன்று உருவாக்க போகிறோம். அந்த ஃபைல் பேர் வந்து info.php. ஸோ இந்த ஃபைலில் வந்து நான் என்ன உருவாக்க போகிறேன் அப்படின்னா, ஸோ இதில் PHP சின்டாக்ஸ், அதில் வந்து echo அப்படின்ற கோட், அதில் PHP info அப்படின்ற ஃபங்க்ஷனை நான் கால் பண்ணுறேன். ஓகேங்களா? இது வந்து என்ன பண்ணுன்றது பிஹெச்பி கோடு பிஹெச்பி டெவலப்பர்ஸ்க்கெலாம் தெரியும். இது வந்து பிஹெச்பி சம்மந்தப்பட்ட தகவல், அதாவது என்ன கான்ஃபிகரேஷனில் இருக்குது எல்லாத்தையுமே வந்து காட்டும். ஸோ அதுக்கான ஒரு பிஹெச்பி கோட் தான் இது. இதை வந்து நம்ம சேவ் பண்ணுறோம். ஆக escape wq அப்படின்னு கொடுக்குறோம். :wq கொடுத்துட்டு சேவ் பண்ணிடுறோம். ஸோ இப்போ இந்த ஃபோல்டரில் வந்து info.phpன்னு ஒரு ஃபைல் இருக்குது. அதுக்குள்ளே பிஹெச்பி கோடு ஒன்று இருக்குது. அது வந்து தெரியுதா இல்லையான்றதை நம்ம பார்க்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்மளுடைய இந்த ஐபி இருக்கு இல்லையா, இந்த வெப் சர்வர், இந்த ஐபியில் வந்து நீங்கள் என்டர் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் வரும். ஆனால் அதிலே வந்து ஸ்லாஷ் போட்டு info.php அப்படின்ற இந்த ஃபைலை எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பிஹெச்பி ஃபைல் வந்து தெரியும். ஆனால் இங்கே பாருங்கள், பிஹெச்பி கோட் வந்து நம்ம எழுதணும். அது எக்ஸிக்யூட் ஆகி அவுட்புட் வராமல் அதுக்குள்ளே இருக்கிற டெக்ஸ்ட்டை வந்து காமிக்குது. இது வந்து ஒரு தப்பான விஷயம். இதுக்குள்ளே இருக்கிற பிஹெச்பி கோட் நம்மளுக்கு எக்ஸிக்யூட் ஆகி தான் இந்த அவுட்புட் வரணும். ஆனால் வெறும் டெக்ஸ்ட் ஃபைலாக தான் வந்திருக்கு. இப்போ இதை எப்படி நம்ம சால்வ் பண்ணுறது? நம்ம சிம்பிளாக முதல்ல வந்து இந்த வெப் சர்வரை ரீஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஆக வெப் சர்வரை ரீஸ்டார்ட் பண்ணுறதுக்கான கமாண்ட் என்னென்னா சர்வீஸ் httpd அப்புறம் வந்து ரீஸ்டார்ட் அப்படின்ற இந்த கமாண்டை எக்ஸிக்யூட் பண்ணுறோம். எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு இப்போ திரும்பவும் போய் ரிஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த தடவை வேலை செய்யும். ஏன்னா நம்மளுடைய அப்பாச்சி சர்வர் பிஹெச்பிக்கு கான்ஃபிகர் செய்யப்பட்டிருக்கும். அதுக்கேற்ற மாதிரி இப்போ அவுட்புட் அது வெளியிடுது. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பார்க்குறது வந்து ஒரு பிஹெச்பி கோடோடைய அவுட்புட் தான். அதனால தான் இந்த ஒரு தகவலே தெரியுது நம்மளுக்கு. ஆக இதில் பார்த்தீங்கன்னா பிஹெச்பியோடைய வெர்ஷன் 8.2. ஸோ அதோடைய கான்ஃபிகரேஷன் சம்மந்தப்பட்ட தகவல்
இதெல்லாம் பார்க்க முடியுது. ஓகேங்களா? வெப் சர்வர் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு கற்றுக்கிட்டோம். அதில் வந்து பிஹெச்பியை வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதும் கற்றுக்கிட்டோம். அடுத்து வந்து MySQL டேட்டாபேஸ் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுங்கிறத கற்றுக்க போகிறோம். ஸோ இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலான்னா நம்மளுடைய கமாண்ட் லைனுக்கு திரும்ப வருவோம். நீங்கள் எப்படி இதுக்கு முன்னாடி வந்து பிஹெச்பிக்குன்னு ஒரு ரெபாசிட்ரி எடுத்தோம், ரெமி ரெபாசிட்ரி, அதே மாதிரி MySQLக்கும் ஒரு ரெபாசிட்ரி இருக்குது, MySQL ரெபாசிட்ரி. அதன் மூலமாக தான் நம்ம வந்து MySQL சர்வர் வந்து இன்ஸ்டால் பண்ண முடியும். ஸோ MySQL வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணுன்னா MySQL CentOS 7 அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். அதில் வந்து உங்களுக்கு நிச்சயமாக dev.mysql.comன்ற இந்த பேஜ் வரும். இதுதான் MySQL வெப்சைட்டோடைய பேஜ். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து go to download MySQL M repository பேஜ்னு ஒன்று இருக்கும், ஒரு இடம், adding the MySQL M repository தலைப்பு கீழே அதில் ஒரு லிங்க் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். இந்த லிங்க்கில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த லிங்க் இந்த பேக்கேஜ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஃபைல் RPM ஃபைலுக்கான தலைப்பு இது தான் நீங்கள் வந்து காப்பி பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா வந்து நம்ம வந்து CentOS 7 பயன்படுத்துகிறோம். ஸோ Red Hat Enterprise Linux 7க்கு தான் நான் வந்து அதை யூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஆக இந்த வெர்ஷன் படி தான் வந்து நம்ம அதை வந்து பயன்படுத்த முடியும். ஆக இந்த ஒரு ஃபைல் நேம் இருக்குது பாருங்கள், இந்த ஃபைல் நேம் அப்படியே காப்பி பண்ணி நீங்கள் உங்கள் நோட் பேடில் இப்படி வச்சுக்கோங்க. அப்புறம் அதுக்கு முன்னாடி வந்து ஒரு URL வந்து நீங்கள் சேர்க்க வேண்டியது இருக்கும். என்னென்னா இதுதான் அந்த URL, அதாவது repo.mysql.com/ அதுக்கப்புறம் அந்த ஃபைல் நேம். இப்போ இந்த ஃபைல் நேமை வந்து வச்சுக்கிட்டு நம்ம வந்து இந்த ஒரு லிங்க் இருக்குது பார்த்தீங்களா, இந்த லிங்க்கை வந்து நம்ம இப்போது இங்கே கால் பண்ண போகிறோம். இந்த லினக்ஸ் மிஷினில் எப்படின்னா curl அப்படின்ற கமாண்டுக்கு அப்புறம் அதை கால் பண்ணணும். அதை கால் பண்ணனே நம்மளுக்கு அந்த ஃபைல் கிடைக்கல, அதை வந்து நம்ம ஒரு ஃபைலில் போட்டு சேவ் பண்ண போகிறோம். என்ன ஃபைல்னா MySQL 8 அப்படின்னு சொல்லிட்டு rpm.rpm அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபைலில் சேவ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ என்ட்ரு கொடுத்தீங்கன்னா அந்த ஃபைல் வந்து டவுன்லோட் ஆகி இந்த ஒரு பேரில் சேவ் செய்யப்படும். ஓகேங்களா? இப்போ நீங்கள் வந்து இந்த HTML டைரக்டரியில் வந்து ls கமாண்ட் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு ஃபைல் ஒன்று இருக்குது பாருங்கள், இதுதான் அந்த ஃபைல். ஓகேங்களா? இப்போ இந்த ஃபைல் தான் அந்த பேக்கேஜ் ஃபைல், அது டவுன்லோட் ஆகிடுச்சு. இதை வந்து வச்சு நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா m install, அதுக்கப்புறம் இந்த MySQL RPM அப்படின்ற ஃபைலை கொடுத்து இன்ஸ்டால் பண்ண போகிறோம். பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இன்ஸ்டால் கொடுத்தோடனே அது வந்து கேட்குது, இந்த ஒரு ரிலீஸ் வந்து உங்களுக்கு தேவையா, இந்த பேக்கேஜ் தான் வந்து இன்ஸ்டால் பண்ண போகுது, அது வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறீங்களா அப்படின்னு கேட்குது. எஸ்ன்னு கொடுங்க. ரெபாசிட்ரி வந்து உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகிடும். MySQLங்கிற ஒரு ரெபாசிட்ரி தான். இந்த ரெபாசிட்ரியிலேருந்து தான் நமக்கு தேவைப்படுற வெர்ஷனுக்கான MySQL பேக்கேஜை வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறோம். அது எப்படின்னா இதுக்கு முன்னாடி நம்ம வந்து mconfig manager அப்படின்னு சொல்லி ஒன்று பயன்படுத்தியிருந்தோம், ஞாபகம் இருக்கா, PHPக்கு. இந்த கமாண்டில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த பேஜ் வந்தீங்கள்ல, இந்த பேஜில் ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வாங்க, கீழே பார்த்தீங்கன்னா இந்த கமாண்ட் கொடுத்துருப்பாங்க, அதாவது வந்து டிசேபிள் பண்ண சொல்லி, இந்த வெர்ஷன்ஸ்லாம் வந்து டிசேபிள் பண்ண சொல்லி இருக்கும் இந்த கான்ஃபிக் மேனேஜரில். ஸோ அந்த கமாண்டை நீங்கள் வந்து அப்படியே வந்து பயன்படுத்திக்கணும். ஓகேங்களா? ஆக நான் வந்து இந்த கமாண்ட் அப்படியே பேஸ்ட் பண்ணி என்ட்ரு பண்ணுறேன். முதல்ல பார்த்தீங்கன்னா அதை டிசேபிள் பண்ணிடுறோம், அதாவது MySQL 5 வெர்ஷனுக்கான பேக்கேஜஸ் எல்லாத்தையும் டிசேபிள் பண்ண சொல்கிறோம். அதுக்கப்புறமா அடுத்த கமாண்ட் என்னென்னா MySQL 8க்கான பேக்கேஜஸ் எல்லாம் வந்து எனேபிள் பண்ண சொல்கிறோம். அதுதான் இந்த கமாண்டுக்கான அர்த்தம். ஸோ அதே மாதிரி எனேபிள் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா MySQL 8க்கு தான் வந்து இங்கே செட் ஆகிருக்கும். ஓகேங்களா? இப்போது அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே கீழே வந்துட்டு நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஆக m install MySQL community server அப்படின்ற இந்த கமாண்டை வந்து நீங்கள் காப்பி பண்ணி இங்கே எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். இது கொடுத்த உடனே MySQL community server இன்ஸ்டால் செய்யப்படும். அதுவும் 8th வெர்ஷனுக்கு இன்ஸ்டால் செய்யப்படும். அதுக்கு சில நொடிகளாகவும் அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும். பார்த்தீங்கன்னா வந்துடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா MySQL சர்வருடைய சைஸ் என்ன அப்படின்னு காட்டுது. ஆக இதுதான் அந்த சைஸ். எஸ்ன்னு கொடுத்து இன்ஸ்டால் பண்ணுறேன். டவுன்லோட் ஆகுது. ஸோ எல்லாத்துக்கும் இதுக்கடுத்து ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்த பிறகு அந்த MySQL சம்மந்தப்பட்ட ப்ளக்கின்ஸ், லைப்ரரிஸ் எல்லாத்தையுமே வந்து அது இன்ஸ்டால் பண்ணிடும்.
ஸோ இன்ஸ்டாலேஷன் முடிஞ்சிருச்சு. பார்த்தீங்கன்னா இங்கே கம்ப்ளீட்டுன்னு வந்துருச்சு. ஓகே, இப்போ நம்மளால் MySQL வந்து பயன்படுத்த முடியுமான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி MySQL சர்வீஸ் வந்து ரன் ஆகியதான்றதை தெரிஞ்சுக்கிறதுக்கு சிஸ்டம் கண்ட்ரோல் ஸ்டேட்டஸ் MySQLD அப்படின்றது அந்த சர்வீஸ் நேம். இது சிஸ்டம் கண்ட்ரோலுக்கு வந்து ஸ்பெல்லிங் தப்பாயிருச்சு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா MySQL சர்வீஸ் வந்து ரன் ஆகலை. ஸோ இன்ஆக்டிவாக இருக்குது. இதை நம்ம ஆக்டிவ் ஆக்கிட்டு தான் நம்மளால் வந்து அதை சோதிக்க முடியும். அதனால் சிஸ்டம் கண்ட்ரோல் ஸ்டார்ட் MySQLD கொடுத்துட்டு அந்த சர்வீஸை வந்து ஸ்டார்ட் பண்ணி விடுறோம். ஸோ ஒரு 5 செகண்ட்ஸ் இல்லை, அதிகபட்சம் ஒரு 10 செகண்ட்ஸ் கழித்து இந்த சர்வீஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஸ்டார்ட் ஆன பிறகு திரும்பவும் நீங்கள் போய் அதோடைய ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ரன்னிங்கில் இருக்கும். ஓகேங்களா, இப்போ நம்மளால் போயிட்டு வந்து MySQL சர்வரை வந்து ஆக்சஸ் பண்ணி பார்க்க முடியும். ஸோ இப்போ MySQL சர்வர் வந்து ஆக்சஸ் பண்ணுறோம். ஆக -u root -p கொடுக்குறோம். பாஸ்வேர்ட் கேட்குது. நம்மளோட லினக்ஸோட பாஸ்வேர்டு கொடுத்து பார்க்கலாம். கொடுத்தா எரர் வருது. ஸோ நமக்கு வந்து இந்த MySQLக்குன்னு ஒரு பாஸ்வேர்டு வந்து ஏற்கனவே செட் ஆகிருக்கும் இந்த ரூட் அக்கௌண்ட்டுக்கு. அதை தான் நம்ம வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். அதை நீங்கள் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு நம்ம இதே MySQL இன்ஸ்டாலேஷன் பேஜ் இருக்குல்ல, அதில் கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கமாண்ட் ஒன்று கொடுத்துருப்பாங்க, grep கமாண்டு. இந்த grep கமாண்டை அப்படியே வந்து காப்பி பண்ணிக்கோங்க. இதை காப்பி பண்ணிக்கோங்க. டெம்பரவரி பாஸ்வேர்டுன்னு இருக்கும், அதை காப்பி பண்ணிக்கிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த டெம்பரவரி பாஸ்வேர்டு என்னன்றதை காட்டியிருப்பாங்க. இங்கே இருக்குது பாருங்கள், இதுதான் அந்த டெம்பரவரி பாஸ்வேர்டு. ஸோ இதை வந்து நீங்கள் வந்து காப்பி பண்ணிக்கோங்க. நான் வந்து இதை காப்பி பண்ணி நான் இந்த இடத்துல இப்படி வச்சிடுறேன், ஏன்னா அடிக்கடி பயன்படுத்தணும். ஓகே, திரும்பவும் வந்து நம்மளால் வந்து லாகின் பண்ண முடியுதான்னு பார்ப்போம். இந்த தடவை பாஸ்வேர்டு வந்து நம்ம என்ன காப்பி பண்ணமோ அதுதான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணி என்ட்ரு கொடுத்தா லாகின் ஆயிடுச்சு. ஓகே, சரி. அப்போது நம்மளுடைய MySQL வந்து இப்போ வேலை செய்யுதுன்னு நினைக்கிறேன். இந்த MySQL வந்து வேலை செய்தா இல்லைன்றது நீங்கள் பார்க்கறதுக்கு ஷோ டேட்டாபேசஸ் அப்படின்ற இந்த கமாண்டை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுறோம். என்ட்ரு பண்ணால் you must reset your password using executing this statement. ஸோ நம்ம வந்து டேட்டாபேஸை வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளை வந்து இந்த பாஸ்வேர்டை வந்து ரீசெட் பண்ண சொல்லுது. ஸோ ரீசெட் பண்ணால் தான் நம்மளால் வந்து இந்த டேட்டாபேஸஸ்லாம் வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்காகவே நம்மளுக்கு என்னென்னா ஒரு கமாண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதே இன்ஸ்டாலேஷன் பேஜில் இந்த grep கமாண்டை காப்பி பண்ணாலும் அது கீழே பார்த்தீங்கன்னா இங்கே MySQL பாஸ்வேர்டை ஆல்டர் பண்ணுறதுக்கான ஒரு கமாண்ட் இருக்குது. ஸோ அதை நீங்கள் வந்து எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து இதை அப்படியே காப்பி பண்ணி இந்த ஆல்டர் கமாண்டில் வந்து மை நியூ பாஸ்க்கு பதில் ரூட்டுக்கு பதில் நான் வந்து டெஸ்ட் அட் 123 அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ என்ட்ரு கொடுக்குறேன். ஸோ இந்த பாஸ்வேர்டு வந்து எதையும் சாட்டிஸ்ஃபை பண்ணல அப்படின்னு சொல்லுது, அதாவது அதோடைய பாலிசி. ஸோ இதே கமாண்டை காப்பி பண்ணிக்கோங்க, நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கலாம். இதில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா ஸோ டெஸ்ட், அதாவது டி மட்டும் கேப்ஸில் இருக்குது, அப்புறம் மற்றதெல்லாம் நம்பர்ஸ். ஸோ என்ட்ரு பண்ணுறேன். ஸோ இந்த தடவை பார்த்தீங்கன்னா என்னுடைய பாஸ்வேர்டு வந்து எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. ஆக இதுமேல் இதுதான் என்னுடைய MySQL பாஸ்வேர்ட். ஓகேங்களா, இப்போ என்னால் வந்து டேட்டாபேஸை பார்க்க முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறேன். ஸோ இதே கமாண்ட் கொடுத்து நான் எக்ஸிக்யூட் பண்ணால் பாருங்கள் என்னுடைய டேட்டாபேஸஸ்லாம் வந்து பார்க்க முடியுது. MySQL சர்வரில் இருக்கிற டேட்டாபேஸஸ். ஓகேங்களா, டிஃபால்ட்டாக வந்து இந்த மாதிரி டேட்டாபேஸ் தான் இருக்கும். இன்ஃபர்மேஷன் ஸ்கீமா, MySQL, பர்ஃபார்மன்ஸ் ஸ்கீமா, இதெல்லாம் வந்து ஏற்கனவே உள்ளே இருக்கக்கூடிய டேட்டாபேஸஸ். நம்ம இனிமேல் புதுசாக உருவாக்குறதா இருந்தால் உருவாக்கிக்கலாம். ஸோ MySQL டேட்டாபேஸை இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இப்போது அதை நம்மளால் PHPக்குள்ளே பயன்படுத்தி ஏதாச்சும் பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து இந்த MySQL வந்து PHPயில் பயன்படுத்த போகிறோம். சரிங்களா, ஸோ எக்ஸிட் கொடுத்துட்றேன். இந்த MySQL விட்டு வெளியில் வந்துடலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா முதல் வேலையாக வந்து இந்த MySQL வந்து PHP வந்து பயன்படுத்த போகுது இல்லையா. ஸோ MySQLக்கும் PHPக்கும் வந்து ஒரு இணைப்பு ஏற்படுத்தணும்னா அதுக்கு சம்மந்தப்பட்ட ஒரு பேக்கேஜை வந்து நம்ம பொருத்தணும். ஆக இன்ஸ்டாலில் நம்ம வந்து ஒரு பேக்கேஜ் ஒன்று இன்ஸ்டால் பண்ண போகிறோம். அதுதான் PHP MySQL அப்படின்னு சொல்லி இந்த ஒரு பேக்கேஜை வந்து இன்ஸ்டால் பண்ணிடுங்க. ஸோ இப்போ நம்மளுடைய ரெமி ரெபாசிட்டரி இருக்கு இல்லையா, அது வந்து என்ன பண்ணும், இந்த வெர்ஷனுக்கு 8.214 அப்படின்ற இந்த வெர்ஷனுக்கு ஏற்ற ஒரு
PHP MySQL பேக்கேஜ் வந்து கொண்டு வரும். ஸோ அதை வந்து இன்ஸ்டால் பண்ணுவான்னு கேட்கும். எஸ்ன்னு கொடுங்க. இன்ஸ்டாலேஷன் நடக்க ஆரம்பிக்கும். இன்ஸ்டாலேஷன் நடந்து முடிஞ்சோடனே கம்ப்ளீட் வந்துடும். ஸோ இனிமேலேருந்து வந்து நீங்கள் MySQLக்கும் PHPக்கும் நடுவில் ஒரு இணைப்பு ஏற்படுத்தி ஏதாச்சும் வேலையை செஞ்சு பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ அடுத்து நம்ம பண்ண போகிறது என்னென்னா MySQLில் லாகின் பண்ணி ஒரு டேட்டா பேஸை உருவாக்க போகிறோம். ஆக MySQLில் லாகின் பண்ணிக்கலாம். ஆக root and p பாஸ்வேர்ட் வந்து டெஸ்ட், அதாவது test@123. ஸோ லாகின் பண்ணிட்டேன். இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா MySQL வந்து ஒரு டேட்டா பேஸ் உருவாக்க போகிறேன். அதனால் க்ரியேட் டேட்டாபேஸ் எக்ஸாம்பிள் டேட்டாபேஸ், இதுதான் அந்த டேட்டாபேஸோடைய பேர். இதை என்ட்ரு கொடுத்தோடனே ஒரு டேட்டாபேஸ் உருவாக்கிடும். அடுத்தது வந்து அந்த டேட்டாபேஸை நம்ம யூஸ் பண்ணணும். அதனால் யூஸ் டேட்டாபேஸ் பேரை கொடுக்கணும். எக்ஸாம்பிள் டேட்டாபேஸ், ஏன்னா க்ரியேட் பண்ண டேட்டாபேஸு தான் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கான கமெண்ட் இது. ஸோ டேட்டாபேஸ் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு query ஒன்று கொடுத்துருக்கோம், MySQL query. அது வந்து என்ன பண்ணோன்னா இந்த எக்ஸாம்பிள் டேட்டாபேஸில் டு டூ லிஸ்ட்டுன்னு ஒரு டேபிள் உருவாக்கும். அதில் வந்து ஐட்டம் ஐடின்னு ஒரு காலம் இருக்கும். அது வந்து இன்டீஜர் டேட்டா டைப். அது வந்து ஆட்டோ இன்க்ரிமெண்ட் ஆகும், ஏன்னா அது வந்து ஒரு ப்ரைமரி கீ. அப்புறம் கண்டென்ட்னு ஒரு காலம், அது வந்து வேர்கேர் காலம். ஓகேங்களா, இதுதான் இந்த டேபிளுக்குள்ளே இருக்க போகிற காலம்ஸ். ஓகே, இப்போ என்ட்ரு கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா இந்த query எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம உருவாக்கின அந்த டேபிளை வந்து பார்க்கணுன்னா டிஸ்கிரைப் கமாண்டை நீங்கள் பயன்படுத்தலாம். டிஸ்கிரைப் கமாண்ட், அப்புறம் அந்த டேபிள் நேம் டு டூ லிஸ்ட். ஸோ இந்த மாதிரி கொடுத்து நான் எக்ஸிக்யூட் பண்ணால் அந்த டேபிளுடைய ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்றது தெரியும். ஸோ நம்ம உருவாக்கின அந்த டேபிளில் இந்த 2 காலம்ஸ் இருக்குது. ஓகேங்களா, சரி. இப்போ இந்த டேபிளுக்குள்ளே நம்ம சில டேட்டாக்களை வந்து உள்ளே புகுத்த போகிறோம். முதல்ல இந்த ஒரு queryயை இன்சர்ட் பண்ண போகிறேன். ஆக இந்த query வந்து பார்த்திங்கன்னா நம்ம டு டூ லிஸ்ட்டில் வந்து இந்த மாதிரி ஒரு வேல்யூ வந்து இன்சர்ட் பண்ணோம். ஓகேங்களா, ஸோ எக்ஸிக்யூட் பண்ணுறேன். எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. அடுத்தது இதே மாதிரி செகண்ட் இம்பார்ட்டண்ட் ஐட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இன்சர்ட் பண்ணுறேன். தேர்ட் இம்பார்ட்டண்ட் ஐட்டம்னு சொல்லிட்டு ஒன்று இன்சர்ட் பண்ணுறேன். ஃபோர்த் இம்பார்ட்டண்ட் ஐட்டம் சொல்லிட்டு ஒன்று இன்சர்ட் பண்ணுறேன். இந்த மாதிரி 4 டேட்டாக்களை வந்து இன்சர்ட் பண்ணிட்டேன் இந்த டேபிளில். ஸோ இப்போ இன்சர்ட் பண்ண டேட்டாக்களை நீங்கள் வந்து பார்க்கணுன்னா இந்த ஒரு query எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஆக எக்ஸிக்யூட் பண்ணால் நமக்கு வந்து இந்த காலம்ஸில் வந்து இந்த டேட்டாக்கள்லாம் இருக்குன்றது தெரியும். இப்போ இந்த டேட்டாவை வந்து ஒரு PHP ஃபைலில் நம்ம காட்ட போகிறோம். அதுக்கு அந்த PHPயில் MySQL டேட்டாபேஸ்க்கான கனெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்க போகுது அந்த கோடு. ஆக அதை வந்து நம்ம எப்படி தயார் பண்ணுறோன்னு பார்ப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நோட்பேடில் இருக்குது பார்த்தீங்களா ஒரு PHP கோட். அந்த PHP கோட் தான் வந்து நம்ம வந்து ஒரு PHP ஃபைலில் போட்டு வைக்க போகிறோம். ஓகேங்களா, இதுதான் வந்து அந்த டேட்டாபேஸ் கனெக்ஷன்ஸை பண்ணக்கூடிய அந்த கோட். அதுலேருந்து நம்ம ஒரு query மூலமாக வந்து அந்த டேட்டாவை எடுத்து காமிக்க போகிறோங்க. அதுதான் இங்கே நடக்குது. ஸோ இதில் வந்து யூசர் நேம் வந்து நம்ம என்ன வச்சுருக்கோம் இந்த டேட்டாபேஸ்க்கு பார்த்தீங்கன்னா ரூட்டுன்னு வச்சுருக்கோம். ஸோ ரூட்டுன்னு வச்சுக்கிறேன். அப்புறம் பாஸ்வேர்டு வந்து நான் வந்து என்ன வச்சேன், test@123. ஸோ இதுதான் டேட்டாபேஸ் வந்து எக்ஸாம்பிள் டேட்டாபேஸ் தான். டேபிள் வந்து இந்த டேபிள் தான். ஓகேங்களா, இப்போ இந்த ஒரு கோடை வந்து நான் ஒரு ஃபைலில் போட்டு வைக்க போகிறேன். எங்கே அதை போட்டு வைக்க போகிறேன்னா நம்மளுடைய அந்த HTML டைரக்டரியில். ஸோ முதல்ல வந்து இந்த MySQL சர்வர்லேருந்து எக்ஸிட் ஆகிக்கிறேன். ஸோ எக்ஸிட் ஆகியாச்சு. ஸோ அடுத்து வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா VI கமாண்டை பயன்படுத்த போகிறோம். ஏன்னா நான் வந்து இருக்கிறது வந்து இந்த HTML டைரக்டரியில் தான். இந்த டைரக்டரியில் நான் வந்து ஒரு புது ஃபைல் ஒன்று உருவாக்குறேன், டு டூ லிஸ்ட்டுன்னு சொல்லிட்டு. ஸோ டு டூ லிஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு PHP ஃபைலை உருவாக்குறேன். ஞாபகம் வச்சுக்கோங்க, PHP ஃபைல். ஸோ இந்த PHP ஃபைலுக்குள்ளே இப்போ என்ன நடக்க போகுதுன்னு பார்ப்போம். ஸோ இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா இந்த விஷயம்லாம் காப்பி பண்ணி வச்சுருந்தேன்ல, இது எல்லாத்தையும் நான் வந்து இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ பேஸ்ட் எனிவேன்னு கேட்கும் விண்டோஸில். அப்படியே ரைட் கிளிக் பண்ணி பேஸ்ட் கொடுத்துருங்க. ஸோ இந்த கோடை எல்லாத்தையும் உள்ளே கொண்டு வந்தாச்சு இந்த ஃபைலுக்குள்ளே. அந்த சின்டாக்ஸை வந்து க்ளோஸ் பண்ணணும். ஆக அதுக்கான கோடை போடுறேன். ஆக இதுதான் அந்த சின்டாக்ஸை க்ளோஸ் பண்ணுறது. ஸோ இப்போ வந்து சேவ் பண்ணிவிட்டு நம்ம க்ளோஸ் பண்ணலாம். escape:right q. இப்போ ஃபைலை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா அந்த சின்டாக்ஸ் இருக்குது. இப்போ இது வேலை செய்யும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம போயிட்டு இந்த வெப் சர்வரில் வந்து டு டூ லிஸ்ட் .php அப்படின்னு ஓப்பன் பண்ணால் பார்த்தீங்கன்னா பேஜ் ஓப்பன் பண்ணல, பேஜ் நாட் ஒர்க்கிங், இன்டர்னல் சர்வர் எரர் வருது. அதாவது வந்து நம்ம எழுதின கோடில் ஏதோ பிரச்சனை, அதுதான் அந்த எரர்.
ஸோ இப்போ இந்த எரர் வந்துருச்சு, இதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ரொம்பவே ஈஸி. கேட் கமாண்ட் கொடுங்க. அதில் நான் சொல்கிற ஒரு பேத்தில் வந்து நீங்கள் போய் ஒரு ஃபைலை வியூ பண்ணணும். அது என்னென்னா, ஸோ கேட் கமாண்டில் வந்து நீங்கள் எக்ஸட்ராவில் HTTPயில் லாக்ஸில் எரர் லாகுன்னு ஒரு ஃபைல் இருக்குது. நீங்கள் அதை வந்து என்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து PHP எரர் இருந்துச்சுன்னா இந்த ஃபைலில் கண்டிப்பாக தெரியும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு PHP எரர் தான் வந்திருக்கு. அந்த ஃபைல் நம்ம எழுதின ஃபைல் இருக்கு இல்லையா, அந்த to-do-list.php அதில் தான் இருக்குது. அது என்ன சொல்லுதுன்னா PDO கிளாஸ் நாட் ஃபவுண்டுன்னு வருது. ஸோ இந்த கிளாஸ் வந்து இல்லவே இல்லை. நம்ம ஒரு கோடு எழுதணும் இல்லையா, அந்த கோடில் வந்து PDOன்னு யூஸ் பண்ணியிருப்போம். அது வந்து இல்லவே இல்லைன்னு வருது. ஸோ இதுதான் இஷ்யூ. இந்த இஷ்யூவை வந்து எப்படி நம்ம போக்குறது, ஏன் வந்து இந்த PDO கிளாஸ் இல்லைன்னா அதுக்குன்னு சம்மந்தப்பட்ட பேக்கேஜ்லாம் இன்ஸ்டால் ஆயிருக்கா இல்லையான்றதை நம்ம செக் பண்ணி பார்த்துக்கணும். முதல்ல வந்து install கமாண்ட் பயன்படுத்தி php-pdo அப்படின்ற பேக்கேஜை வந்து இன்ஸ்டால் பண்ணுறோம். ஸோ இந்த பேக்கேஜ் வந்து ஆல்ரெடி வந்து இன்ஸ்டால் ஆகி தான் இருக்குது நம்மளுக்கு. அடுத்து வந்து இன்னொரு பேக்கேஜ் ஒன்று இருக்குது, php-pdo _mysql அப்படின்னு சொல்லி ஒரு பேக்கேஜ். அதையும் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணிடணும். ஸோ அதுவும் வந்து நம்மளுக்கு இன்ஸ்டால் ஆகி தான் இருக்குது. ஸோ அப்போ ரெண்டுமே இன்ஸ்டால் ஆகிருக்கு, ஆனால் வேலை செய்யலை. அப்போ என்னவாக இருக்கும்னா நம்மளுடைய வெப் சர்வர் வந்து ரீஸ்டார்ட் பண்ணாதது தான் காரணமாக இருக்கும். சரிங்களா? அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், சர்வீஸ் httpd ரீஸ்டார்ட் அப்படின்னு கொடுத்து ரீஸ்டார்ட் பண்ணுறோம். இப்போ திரும்பவும் போயிட்டு நம்ம வந்து அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து வேலை செய்யுது. ஆக நம்ம என்ன தான் வந்து PHPலையும் MySQLலையும் இன்ஸ்டால் பண்ணாலும் நம்மளுடைய வெப் சர்வர் வந்து சில ஃபைல்ஸ் அண்ட் லைப்ரரிஸ்லாம் வந்து ஆக்சஸ் பண்ணணும். PHPக்கு MySQLக்கு சம்மந்தமாக அதை வந்து அது வந்து ஆக்சஸ் பண்ணோன்னா நம்ம எப்பயுமே வந்து என்ன கான்ஃபிகரேஷன் PHPயில் MySQL பண்ணாலும் இதை ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டால் நம்மளுக்கு வந்து எந்த இஷ்யூவாக இருந்தாலும் போயிடும். ஓகேங்களா? ஸோ அப்படி தான் வந்து இந்த இஷ்யூ போயிருக்கு. இப்போ பாருங்கள், இந்த to-do list அப்படின்ற PHP ஃபைலில் நம்ம எழுதின அந்த PHP கோடு இருக்கு இல்லையா, அந்த PHP கோடை பயன்படுத்தி அது வந்து அந்த டேட்டாபேஸ்லேருந்து டேட்டாவை எடுத்து இங்கே காமிச்சிருக்கு. ஸோ மை ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஐட்டம், செகண்ட் இம்பார்ட்டண்ட் ஐட்டம், தேர்டு, ஃபோர்த்து எல்லாமே. ஆக இந்த சர்வர் டேட்டாபேஸ்லேருந்து அந்த டேட்டாஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து இங்கே அது காமிச்சிருக்கு. ஸோ இங்கே இருக்கிறது தான் இங்கே இருக்குது. ஓகேங்களா? ஸோ PHPக்குள்ளே MySQL பயன்படுத்துறது எப்படி அப்படின்னு தெரிஞ்சிருப்பீங்க. அண்ட் நம்மளுடைய வெப் சர்வர் அதுக்கேற்ற மாதிரி என்னென்ன வேலையை செய்யுது அண்ட் எரர் வந்தால் எப்படி அதை பார்க்குதுன்றது கூட நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எரர் லாக் எப்படி பார்க்கணுன்றதும் உங்களுக்கு கூடுதலாக ஒரு இன்ஃபர்மேஷனாக கிடச்சிருக்கும். இப்போது லேம்ப் ஸ்டாக், அதாவது லினக்ஸ், அப்பாச்சி, MySQL, PHP போன்ற சாஃப்ட்வேர்களை கொண்டு ஒரு அப்ளிகேஷனை வந்து எப்படி நீங்கள் வந்து ரன் பண்ண முடியும் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ உங்கள் சர்வரை வந்து எப்படி நீங்கள் ரெடி பண்ணணும்னு இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய சின்ன சின்ன விஷயங்கள் தான் வந்து ஒரு அப்ளிகேஷன் ரன் பண்ணுறதுக்கு காரணமாக இருக்குது. ஸோ இது மாதிரி வந்து ஏகப்பட்ட சாஃப்ட்வேர் பேக்கேஜஸ் இருக்குது. அது எல்லாமே ஒவ்வொரு விதமான அப்ளிகேஷன், உதாரணத்துக்கு ஜாவா, பைத்தான் எல்லாத்தையும் வந்து ரன் பண்ணணும்னா இந்த மாதிரி தனித்தனி சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் சேர்ந்து இணைஞ்சு இந்த மாதிரி நடத்தினா தான் அந்த அப்ளிகேஷன் ரன் ஆகும். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி நீங்கள் வந்து லினக்ஸில் வந்து அப்பாச்சி வெப் சர்வரை இன்ஸ்டால் பண்ணுறது எப்படி, அண்ட் PHP இன்ஸ்டால் பண்ணுறது எப்படி, அண்ட் அதோட வந்து MySQL சர்வர் எப்படி வந்து இன்ஸ்டால் பண்ணுறது, ப்ளஸ் வந்து PHPயோட MySQL எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்றதை உட்பட நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்ன நேயர்களே, இன்னைக்கு இந்த வீடியோ பார்த்தீங்களா? இது கொஞ்சம் அட்வான்ஸ்டாக தெரியும், நிறைய குழப்பங்கள் இருக்கும். ஆனால் தயவு செய்து திரும்ப இந்த வீடியோவை பாருங்கள். அப்போ தான் நீங்கள் நிறைய கற்றுக்க முடியும். நான் சொல்லிக் கொடுக்கறதால எனக்கு எல்லாமே தெரிஞ்சிடும் அப்படின்னு நினைக்காதீங்க. நானும் உங்களை மாதிரி படிப்படியாக கற்றுக்கிட்டு வந்தவன் தான். ஸோ ப்ராக்டிஸ் பண்ண தான் நம்மளால் எதுவுமே கற்றுக்க முடியும். அண்ட் ஒரு முயற்சியாக தயவு செய்து கொடுங்க, அப்போ தான் நம்மளால் எதுவாக இருந்தாலும் செய்ய முடியும். ஸோ ஓகே, நம்ம இந்த வீடியோவில் வந்து ஒரு அட்வான்ஸ்டான விஷயங்கள்லாம் கற்றுக்கிட்டோம் சர்வர் டிப்ளாய்மெண்ட்டில். அண்ட் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.